அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அன்பான மாணவர்களே, இன்றைய உயிரியல் பாடத்துல அலகு 2க்கான 3வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைய இருக்கிறது. அந்த வகையில அன்பான மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே மூலக அடிப்படைகள் தொடர்பாக உயிரங்கிகள மூலக அடிப்படைகள் தொடர்பான விஷயங்களை படித்தோம். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா நீரின் இரசாயன பௌதீக இயல்புகள் தொடர்பாக பார்த்தோம். நீரின் பௌதீக இரசாயன இயல்புகள் தொடர்பாக பார்த்தோம். நீருக்கான பிணைவுக்குரிய நடத்தை, அதே போல வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல், உறையும் போது விரிவடைதல், பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுதல் போன்ற முக்கியமான இயல்புகளை நாங்கள் பார்த்தோம். அதன் பிற்பாடு இந்த கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியணும், ஒரு உயிரங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால், ரைட், அப்ப நீங்க உயிரங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த உயிரங்கில பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், மிக அதிக அளவு பதார்த்தமாக கார்பனை கொண்டிராத அசேதன சேர்வையான நீர் காணப்படும். கார்பனை கொண்டிராத அசேதன சேர்வையான நீர் காணப்படுது. ஏனைய பதார்த்தங்களாக ஒரு தெரியும் கார்பனை கொண்ட சேதன சேர்வைகள் காணப்படுது. சேதன சேர்வைகள், கார்பனை கொண்ட சேதன சேர்வைகள் காணப்படுது. இந்த கார்பனை கொண்ட சேதன சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இதுல மிக பிரதானமான சேதன சேர்வைகளை நாங்கள் சொல்லுவோம் உயிரியல் மூலக்கூறுகள். உயிரியல் மூலக்கூறு, அதுல மிக முக்கியமான ஒருத்தர் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அதே போல புரதம், புரோட்டீன், புரதம், லிபிட், நியூக்ளிக் அமிலம், நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம். இவ்வாறு மிக முக்கியமான 4 சேதன சேர்வைகள் காணப்படுது. மிக முக்கியமான 4 சேதன சேர்வைகள் காணப்படுது. இந்த சேதன சேர்வைகள் இரசாயன தன்மையும் அதன் தொழில்களும் தொடர்பான விஷயங்களை தான் நாங்க படித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க மிக பிரதானமான 3 வகையாக நாங்க இந்த கார்போஹைட்ரேட்டுகளை பிரிக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகளை மிக பிரதானமாக 3 வகை. ஒன்று ஒரு சக்கரைட், மோனோசக்கரைட் சொல்லுவோம், டைசக்கரைட், அதே போல பொலிசக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோசக்கரைட், டைசக்கரைட், பொலிசக்கரைட். அதாவது ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட் கதைக்கிறோம். கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில நாங்க ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட் அழைக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரைட்டுகள் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரைட், ரைட் பிள்ளைகள், அந்த ஓர்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இந்த சார்ட்டை போட்டு காட்டுறேன். இந்த ஒரு சர்க்கரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மிக முக்கியமாக கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில கிட்டத்தட்ட இவ்வாறு வகைப்படுத்தலாம். கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில் இங்க C3 இப்படி வந்தா இதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன சொல்லுங்க பாப்போம் பிள்ளை, டைப்பிங்ல போடுங்க. C3 அப்படின்னு வந்தால், அதாவது ஒரு சர்க்கரைட்டுகள் இருந்து உங்களுக்கு தெரியும் கார்பன் 3ல இருந்து C3ல இருந்து C7 இடைப்பட்டதாக காணப்படும். C3ல இருந்து C7க்கு இடைப்பட்டதாக காணப்படும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது கார்போஹைட்ரேட் சிறப்பியல்புகளை தெரிஞ்சிருக்கும். அதன் பிற்பாடு ஒரு சர்க்கரைட் அதாவது கூறுகள் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது சோ ஆகிய மூலகங்களால் ஆனது. அப்ப உயிரங்கில அசேதன சேர்வை, அசேதன சேர்வையான நீர் தொடர்பாக பார்த்தோம்.
சேதன சேர்வையான கார்போஹைட்ரேட்டுகள்ல கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை, அதுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்குது. ரைட், ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கார்போஹைட்ரேட் அதுல இயல்புகளாக நாங்க பார்க்கிறோம் CHO ஆகிய மூலகங்களால் ஆனது. முதலாவது CHO ஆகிய மூலகங்களால் ஆனது. இந்த உலகத்துல அதிக அளவு காணப்படுகின்ற ஒரு சேதன சேர்வை CHO ஆகிய மூலகங்களால் ஆனது. CHO ஆகிய மூலகங்களால் ஆனது. இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம் வெரி குட் 2க்கு 1 காணப்படும். 2க்கு 1 காணப்படும். ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்குமான விகிதம் 2க்கு 1 காணப்படும். இதுல அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு இந்த எளிய கூறு, அதாவது குறியீடு CxH2O white காணப்படும். CxH2O white காணப்படும். இப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகள், CxH2O திரும்ப X ஏன் இவ்வாறு காணப்படவில்லை? இங்க X ஆகவும் இங்க Y-ஆகவும் காணப்படுறதுக்கான காரணம், இந்த வேற வேற குறியீடுகளாக காணப்படுறதுக்கான காரணம் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, தெரிஞ்சாங்க யார் சரி? என்ன காரணம்? இங்க X இங்க X போட இல்லை. ரைட். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் கட்டமைப்பு C6H12O6. அப்ப இது எளிய கட்டமைப்பு X-க்கு 6 H2O, இந்த ஆறு தானே இங்க 6. அப்ப இப்படி போடலாம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நாங்க அப்படி போட இல்லை. ஏன் அப்படி போட இல்லைன்னு சொன்னா, வயிறு போட்டு இருக்கோம்டா. இது ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு ஓகே, இது ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு ஓகே. இப்ப உதாரணமா ஒரு சர்க்கரைட்டுகள்னா குளுக்கோஸுக்கு ஓகே, ரைபோஸுக்கு ஓகே. இப்ப ரைபோஸ்னா C5H10O5, இதான் ரைபோஸோட குறியீடு, ரசாயன குறியீடு ரைபோஸ். ரைட். அதே மாதிரி டெட்ரோஸ்னா 4 கார்பன் டெட்ரோஸ். அல்லது ட்ரையோஸ் சொன்னா 3 கார்பன் C3H6O3. அப்ப ஒரு சர்க்கரைட்டு கட்டமைப்புகளுக்கு இது பொருந்தும். ஆனா இரு சர்க்கரைட்டுன்னு என்ன? உதாரணமா இரு சர்க்கரைட்டுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் C6H12O6. இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒரு குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸோட இணையும் போது 6 அவ கூட்டினா உங்களுக்கு தெரியும் 12 C12H24 O12 C12H24O12. ஆனா உங்களுக்கு தெரியும், இவ்வாறு இந்த கட்டமைப்புல இருந்து என்ன செய்ய போகுதுன்னா H2O வெளியேறும், நீர் மூலக்கூறு வெளியேறும். ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். அப்படி நீர் மூலக்கூறு வெளியேறினா H2 அவ 22 மாறும். 24 இருக்கிறது H24 22 மாறும். ஒரு ஆக்சிஜன் வெளியாகிறதால இது 21 மாறும். அப்ப உங்களுக்கு தெரியும், இரு சர்க்கரைட்டுகளுக்கான குறியீடாக C12H22O11 அப்படின்னு வரும். அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க கார்பன் 12 H-க்கும் O-க்குமான விகிதம் இங்க 11 வரும். அப்ப இங்க கார்பன் 12 ஓகே இரு சர்க்கரைட்டுகளுக்கு, ஆனா H-க்கும் O-க்குமான விகிதம் 11 காணப்படும்.
அப்ப உங்களுக்கு இங்கேயும் பெரும்பாலும் வித்தியாசப்படுது. அதாவது நீர் மூலக்கூறு வெளியாகிற டைம்ல பெரும்பாலும் வித்தியாசப்படுறதாலதான் இந்த எக்ஸையும் வையையும் நாங்க போடுறோம். பொதுவான ஒரு கட்டமைப்பு சூத்திரமாக நாங்க கதைக்கிறோம். ஆனா ஒரு சக்கரைட்டுன்னு வாரட்டை CxH2O இங்க நாங்க எக்ஸ்னு கூட இருக்கு. சரியா பிள்ளையா? ரைட், கட்டாயம் ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். ஒரு சர்க்கரைட் ஆயிருந்தா இந்த பெருமானம் சமனாயிரும். இரு சர்க்கரைட்டு பல் சர்க்கரைட்டுகள் வர டைம் சமன் இல்லாம காணப்படும். ஏண்டா நீர் மூலக்கூறு வெளியேறுவதால். கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள்ல எளிய கார்போஹைட்ரேட்டுகள் இனிப்பு சுவையுடையதாக இனிக்கும். அதே போல நீரில் கரையக்கூடியதாக நீரில் கரையும். அதே போல பளிங்குகளாக மாற்றக்கூடியது, பளிங்குகளாக மாற்றலாம், பளிங்காக்கலாம். ரைட். அப்ப இனிக்கும் சொன்னா அங்க ஒரு இனிப்பு சுவை உணரப்படும். ரைட். ஒரு எளிய கார்போஹைட்ரேட், ஏன்னா ஒரு குளுக்கோஸ் எடுத்து இப்படி வாயில வச்சா இனிக்கும். அதே மாதிரி தண்ணீர போட்டு கலக்கினா கரையும். பளிங்குகளாக மாற்றலாம். ஒரு கரும்பு சாறு எடுத்து சூடாக்குனா நீர் ஆவியாக சீனி வடியும். உங்களுக்கு தெரியும், சீனி உற்பத்தி பளிங்காக்கள். அதே மாதிரி எளிய கார்போஹைட்ரேட்டுகளாக படிப்போம். எளிய கார்போஹைட்ரேட்டுகள் தாழ்த்தும் வெள்ளங்களாக இருக்கும். அப்படிதான் என்னன்னு சொல்லிட்டார். தாழ்த்து வெள்ளங்களாக காணப்படும். ஆனால் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், சிக்கலானன்னு சொல்ற டைம் நாங்க பல் சர்க்கரைட்டுகளை கதைப்போம். சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் அவை இனிக்காது. அதுல ஆப்போசிட், இனிக்காது. இப்ப கோதுமை இனிக்காது. அதே மாதிரி நீரில் கரையாது. அதே போல பளிங்குகளாக மாற்ற முடியாது, பளிங்காக்க முடியாது. யாவும் தாழ்த்தாத வெள்ளம். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான பல இயல்புகள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். ரைட். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டுகள்ல அப்ப கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில உங்களுக்கு தெரியும், கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில நாங்க கார்போஹைட்ரேட்டுகளை மிக முக்கியமாக 3 வகைகளாக நாங்க பிரிக்கிறோம். ஒன்று ஒரு சர்க்கரைட்டுகள், 2 இரு சர்க்கரைட்டுகள், 3 பல் சர்க்கரைட்டுகள் நாங்க பிரிக்கிறோம். அது ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில பிள்ளைகள் ஒரு சர்க்கரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 கார்பன்ல இருந்து 7 கார்பனுக்குள்ள இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் காணப்படும். 3 கார்பன்ல இருந்து 7 கார்பனுக்கு இடைப்பட்ட அளவுல காணப்படும். அப்ப C3, ரைட். அப்ப அதுல குறியீடாக பாத்தீங்கன்னு சொன்னா CH2O, ரைட். இவ்வாறான ஒரு எளிய கட்டமைப்பை கொண்டு காணப்படும். இப்படி ஒரு எளிய கட்டமைப்பு காணப்படும். இவ்வாறு ஒரு எளிய கட்டமைப்பு கொண்டதாக காணப்படும். ரைட். இதுல ஒரு எண். இப்ப உதாரணமாக நீங்க ட்ரையோஸ் 3 கார்பன் எடுத்தீங்கன்னா இதுல 3 போட்டு விட்டா CH2O 3. அப்ப இதுல கட்டமைப்பு எப்படி வருதுன்னு சொன்னா C3H6O3 ஆக இருக்கும். இது ட்ரையோஸ் சொல்றது. ட்ரையோஸ் இதுல பொதுவான பேர் ட்ரையோசு, ரைட். ட்ரையோஸ்னு சொல்லுவோம், பொதுவான நேம் ட்ரையோஸ். அப்ப ட்ரையோஸுக்கு யார் உதாரணம்?
ரைட் பிள்ளைகள் கவனிங்க. ட்ரையோஸ், ட்ரையோஸுக்கு யார் உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிளிசரால்டிஹைட் அப்படின்னு சொல்ற, அதாவது கிளிசரால்டிஹைட் ரைட் அப்படின்னு சொல்ற 3 கார்பன் வெள்ளமாக காணப்படுது. 3 கார்பன் கிளிசரால்டிஹைட் ட்ரையோஸுக்கு உதாரணமாக இருக்கும். கிளிசரால்டிஹைட் ட்ரையோஸுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும், அதாவது கார்போஹைட்ரேட்ல ஒரு சர்க்கரைட்ல ட்ரையோஸ் 3 கார்பன் வெல்லம். அந்த 3 கார்பன் வெல்லத்துக்கு உதாரணம் கிளிசரால்டிஹைட். அடுத்தது பாத்தீங்கன்னா டெட்ரோஸ். நான் உங்களுக்கு அழகா போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். 3 கார்பன் வந்தால் அதுக்கு நாங்க 1 கார்பன் வந்தால், 2 கார்பன் வந்தால், 4 கார்பன் வந்தால், 5 கார்பன் வந்தால், அதே போல 6 கார்பன் வந்தால், 7 கார்பன் வந்தால், இதுக்கு நாங்க சயின்டிபிக்ல பேர் இருக்கு, ஒவ்வொரு பேர். C1 இதுக்கு சொல்றது மெத்னு சொல்லுவாங்க, மெத் அல்லது மொனோன்னு சொல்லுவாங்க. C2 வந்தா எத்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் டை. C3 வந்தா இதுக்கு சொல்லுவாங்க ப்ரோப் அல்லது இதுக்கு நாங்க ட்ரைன்னு சொல்லுவோம். ட்ரை. C4 சொன்னா இதுக்கு பியூட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாங்க இன்னொரு பேர் டெட்ரா. அதே மாதிரி C5 பென்ட். அதே மாதிரி C6 சொன்னா ஹெக்ஸ். C7 சொன்னா கெப்ட். இப்படி சில பேரீடுகள் இருக்குது. கட்டாயம் இப்பே தெரிஞ்சிருக்கணும். நாங்க படிக்கிறது பயோகெமிஸ்ட்ரி, உயிரங்கிகள் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை படிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கார்பன் சொன்னா கார்பனை சுத்தி கட்டாயம் 4 பிணைப்பு வரும். அதாவது ஒரு கார்பன்ல இப்படி 4 பிணைப்புகள் வரும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த முதலாவது பாடத்துல உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆக்சிஜனை சுத்தி எத்தனை பிணைப்பு வரும்? ஆக்சிஜனை சுத்தி எத்தனை பிணைப்பு வரும்? 2 பிணைப்புகள் வரும். ஆகக்கூடிய பிணைப்புகள் எண்ணிக்கை 2. ஒரு ஐதரசனா இருந்தா எத்தனை பிணைப்பு? ஐதரசனா இருந்தா அங்க கட்டாயம் ஒரு ஒற்றை பிணைப்பு தான் வரும். கார்பனுக்கு உங்களுக்கு தெரியும் 4 பிணைப்பு வரணும், ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு வரணும், ஐதரசனுக்கு கட்டாயம் 1 பிணைப்பு வரும். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். அப்ப கெமிஸ்ட்ரி பாதி ஐதரோ கார்பன்களை படிக்கிற விஷயம். இந்த நம்பர் அடுத்த இந்த பிணைப்புகள் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இப்படி ஒரு ஆர் கூட்டம், ஆர்ன்னு சொல்றது கார்பனைல் கூட்டம். நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்தோம். கார்பனைல் கூட்டம் அதாவது கார்பனும் ஐதரசனும் சேர்ந்து வார கூட்டம் கார்பனைல் கூட்டம். இந்த கார்பனைல் கூட்டத்தோட சி டபுள் பாண்ட் ஓ ஐதரசன் இப்படி முடிஞ்சா பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்காக ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? ஆர் சி டபுள் பாண்ட் OH. இந்த கூட்டத்துக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம் கீட். அதாவது இதுக்கு நாங்க சொல்லுவேன் அல்டோ, ஆல்டிஹைட்னு சொல்லுவோம். ஆல்டிஹைட்னு சொல்லுவோம். ஆர் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒரு கார்பனைல் கூட்டம். கார்பனைல் கூட்டத்தோட சி டபுள் பாண்ட் OH வந்து ஆல்டிஹைட். அப்ப ஆர் சி டபுள் பாண்ட் O ஆர் இப்படி வந்தால் இந்த கூட்டத்துக்கு நாம சொல்ற பேர் ஆர் சி டபுள் பாண்ட் ஆர். இப்படி வந்தால் இதுக்கு நாங்க சொல்ற பேர் சி டபுள் பாண்ட் ஆர். இப்படி வந்தால் இதுக்கு நாங்க சொல்ற பேர் கீட்டோன் சொல்லுவோம். கீட்டோன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடம் படிக்கிறது.
ஆல்டிஹைட் கீட்டோன். இங்க கட்டாயம் 4 பிணைப்பு, இங்க 2 பிணைப்பு, இங்க ஒற்றை பிணைப்பு கட்டாயம் இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப டெட்ரோஸுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா எரித்ரோஸ். டெட்ரோஸுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் எரித்ரோசு காணப்படும். டெட்ரோஸுக்கு உதாரணம் எரித்ரோஸ். இயற்கையில அரிதாக காணப்படக்கூடிய ரைட் எரித்ரோசு ரைட் எரித்ரோஸ் என்பது டெட்ரோஸுக்கு உதாரணமாக காணப்படும். அடுத்தது பெண்டோஸ் என்பது உங்களுக்கு தெரியும் 5 கார்பன். அப்ப 5 கார்பன் வெள்ளத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக ரைபோஸ், அதே மாதிரி டிஆக்சிரைபோஸ், அதே மாதிரி ரிபியூலோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ரிபியூலோஸ் ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபுலோஸ்னு சொல்ற மிக முக்கியமான பெண்டோசு ஒரு சர்க்கரைல பெண்டோஸ் 5 கார்பன். அப்ப ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ் இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கு. இப்ப நீங்க உங்களோட O level சிலபஸ்ல உங்களுக்கு தெரியும் நியூக்ளியோடைட் ஒரு பொசுபேட்டு கூட்டம், பெண்டோஸ் வெல்லம், நைதரசன் மூலம், இப்படி ஒரு கட்டமைப்பு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பொசுபேட்டு கூட்டம், அதே மாதிரி 5 கார்பன் வெல்லம், நைதரசன் மூலம். அப்ப இந்த பிள்ளைகள் இந்த 5 கார்பன் வெல்லம் சொல்றது யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இங்க 2 வகையான 5 கார்பன் வெல்லம் இருக்கு. ஒன்று ரைபோஸ், அடுத்தது டிஆக்சிரைபோஸ். அப்ப இந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ரைபோஸ் இருந்தால் இதுக்கு நாங்க இப்படி கேபிட்டல் ஆர்னு போடுவோம். ரைபோஸ், இந்த ரைபோசுகள் பல சேர்ந்து ரைபோ, இந்த கட்டமைப்புக்கு நாங்க சொல்ற பேர் நியூக்ளியோடைட். இந்த ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்டது RNA. அப்ப ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு RNA. சம்டைம் இந்த 5 கார்பன் வெல்லத்துல டிஆக்சிரைபோஸ் வெல்லம் இருக்கணும். இப்போ டிஆக்சிரைபோஸ் இப்படி போடுவாங்க, டிஆக்சிரைபோஸ் வெல்லம். இந்த டிஆக்சிரைபோஸ் வெல்லம் இருக்குமா இருந்தா இது பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு நாம சொல்றது டிஎன்ஏ. அப்ப ரைபோஸ் வெல்லம் இருந்தா அது RNA உருவாக்கும், டிஆக்சிரைபோஸ் வெல்லம் இருந்தா DNA உருவாக்கும். பலமையா சொல்ற ஒரு உதாரணம் இந்த 5 கார்பன் வெல்லத்துக்கு சும்மா உதாரணமா பருப்பு இருக்குமா இருந்தா, உதாரணமா நியூக்ளிக் அமிலம் என்பது ஒரு வடண்டு வச்சா பருப்பு நீங்க சேர்த்தீங்கன்னா அது பருப்பு வடை, உளுந்த சேர்த்தீங்கன்னா உளுந்து வடை. அத மாதிரிதான் இங்க ரைபோஸ் வெல்லம் இங்க இருக்குமா இருந்தா அது ரைபோ நியூக்ளியோடைட் பல சேர்ந்து RNA. டிஆக்சிரைபோஸ் வெல்லம் இருக்குமா இருந்தா அது டிஆக்சிரைபோஸ் நியூக்ளியோடைட். டிஆக்சிரைபோநியூக்ளியோடைட் பல சேர்ந்து DNA உருவாக்கும். ஆகவே பிள்ளைகள் இதான் ரைபோஸ் டிஆக்சிரைபோஸ் அந்த நியூக்ளிக் அமிலத்தின கூறுகள் RNA DNA உருவாக்க. அதே மாதிரி ரிபுலோஸ் நாங்க ஒளித்தொகுப்புல படிப்போம். CO2 வாங்கக்கூடிய ஒரு வாங்கியாக இந்த ரிபுலோஸ் காணப்படும். RUBP ரைட், ரிபுலோஸ் பைபாஸ்பேட் அப்படின்னு சொல்ற ஒரு கூறுன பெருதியாக இந்த ரிபுலோஸ் காணப்படும். RUBP சொல்ற ஒரு கட்டமைப்புன பெருதியாக இந்த ரிபுலோஸ் காணப்படும். இது பாத்தீங்கன்னா பெண்டோஸ் வெல்லம் சொன்னா 5 கார்பன் வெல்லமாக இருக்கும். அப்ப அடுத்தது பிள்ளைகள் மிக முக்கியமாக பெண்டோஸ் வெல்லமா இருந்தா அடுத்தது என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். என்ன அந்த வெல்லத்துக்கு என்ன பேர்?
அந்த வெள்ளத்துக்கு என்ன பேர்? ரைட், ஹெக்ஸோஸ். ஹெக்ஸோஸ் 6 கார்பன், ஹெக்ஸோஸ். அப்ப C3 ட்ரையோஸ், C4 டெட்ரோஸ், C5 பெண்டோஸ், C6 வந்து ஹெக்ஸோஸ் ஆக இருக்கும். ஹெக்ஸோஸ் உங்களோட சிலபஸ்ல நீங்க படிக்கிறீங்க பிள்ளைகள். ஒன்று ரைட் குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஒன்று குளுக்கோஸ். 2 பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ். 3 பாத்தீங்கன்னா கலக்டோஸ், கலக்டோஸ், கலக்டோஸ். இவ்வாறு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் இவ்வாறு பல உதாரணங்களை நாங்க பார்க்கிறோம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். அப்ப இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் வந்து பிள்ளைகள் இவங்க 3 பேருக்கும் ஒரு குறியீடு தான். என்ன குறியீடு? C6H12O6. இதுதான் குறியீடு. ஆனா இதுல கட்டமைப்புகள் வித்தியாசம். இத நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. பிறகு என்ன சமபகுதியம் அப்படின்னு படிப்பீங்க. சமபகுதியம் அதாவது ஒரே இரசாயன குறியீடு, ஆனா கட்டமைப்பு வித்தியாசம். அந்த கட்டமைப்புகள் வித்தியாசப்படுறதால அதுல இயல்புகள் வித்தியாசப்படும். அப்ப ட்ரையோஸ் என்பது கிளிசரால்டிஹைட், டெட்ரோஸ் என்பது எரித்ரோஸ், பெண்டோஸ் என்பது ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபியூலோஸ், ஹெக்ஸோஸ் என்பது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் ஆக இருக்கும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் ஆக இருக்கும். இந்த ஹெக்ஸோஸ் என்பது 6 கார்பன் வெல்லம். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த ஒரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் எளிய கார்போஹைட்ரேட் ஆக்கக்கூறு, கார்போஹைட்ரேட்டை உருவாக்குற ஆக்கக்கூறுன்றதால அதுவும் குறிப்பாக இங்க நீங்க படிக்கிற சிலபஸ்ல கார்போஹைட்ரேட்டுகளை உருவாக்குற ஆக்கக்கூறாக குளுக்கோஸ், ரைட், இந்த ஃப்ரக்டோஸ், ரைட், அதே மாதிரி கலக்டோஸ், அதே மாதிரி ரைபோஸ், ரைட். அப்ப இப்படி சில கூறுகளை பார்க்கிறோம். அதாவது ரைபோஸ் நாங்க சுருக்கமா பெண்டோஸ்னு சொல்றோம். இந்த கூறுகள் பல சேர்ந்து என்ன செய்யும் சொன்னா ரைட் கார்போஹைட்ரேட்டுக்குரிய இரு சர்க்கரை பல் சர்க்கரைட்டுகளை உருவாக்கக்கூடும். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். ஒரு குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு சர்க்கரைட்டுகள் பொதுவான இயல்பு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இதுதான் கார்போஹைட்ரேட்டை உருவாக்குற ஆக்கக்கூறு. ஒரு சர்க்கரைட்டுகள் கார்போஹைட்ரேட்டை உருவாக்குற ஆக்கக்கூறுகளாக இருக்கும். இவற்றின் குறியீடாக CH2 ON இப்படியான ஒரு எளிய கட்டமைப்பா இருக்கும். இது இனிப்பு சுவையானது, இனிக்கும். அதே மாதிரி நீரில் கரையும் பளிங்குகளாக மாற்றக்கூடியவையாக இருக்கும். யாவும் தாழ்த்தும் வெள்ளம், யாவும் தாழ்த்தும் வெள்ளம், யாவும் தாழ்த்தும் வெள்ளம் மிக முக்கியமா தெரிஞ்சு கொள்ளுங்க. யாவும் தாழ்த்தும் வெள்ளம். ஒரு சர்க்கரை யாவும் தாழ்த்தும். இங்க இருக்கிற எல்லாரும் தாழ்த்தும். இந்த தாழ்த்தும் அப்படின்னா என்னன்னு சொன்னா தாழ்த்தும் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நினைக்கிறேன் அவனுக்கு கொடுங்க. C3 ட்ரையோஸ், C4 சொன்னா எரித்ரோஸ், எரித்ரோஸ், ரைட், உதாரணமாக இருக்குது. பெண்டோஸுக்கு உதாரணம் ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ், ரிபியூலோஸ். பாடமாயிக்கொள்ளணும், ரிபியூலோஸ். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப உதாரணமாக தாழ்த்தும் சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமா A, ரைட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் A வந்து இலத்திரன்களை இழந்தால், அதாவது இலத்திரன்களை இழந்தால் ஒரு இலத்திரனை இழந்தால் A+ A+. இவ்வாறு இலத்திரனை இழந்தா இந்த தாக்கத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க. இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? இலத்திரனை இழந்தால் இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? இலத்திரனை இழந்தால் இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? இலத்திரனை இழந்தால் இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? இந்த தாக்கத்துக்கு நாங்க சொல்ற பேர் ஒட்சியேற்றல் தாக்கம். என்ன தாக்கம்? ஒட்சியேற்றல் தாக்கம். இந்த தாக்கத்துக்கு பேர் ஒட்சியேற்றல் தாக்கம். உதாரணமா பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது சாதாரண ஒரு அணுவாக இருக்கிற டைம் இதுல ஒட்சியேற்றின் 0. ஒரு மூலகமாக இருக்கிற டைம் ஒட்சியேற்ற எண் ஒண்ணு இருக்கு. நீங்க
பேசிக் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, அதாவது கால்குலேஷன்ல எல்லாம் படிப்பீங்க. ஒட்சியேட்டேன் பூஜ்ஜியம். அப்ப இது ஒட்சியேட்டேன் பூஜ்ஜியம், இங்க ஒட்சியேட்டேன் ஒன்று, ஒரு பிளஸ் இருக்கிறதால ஒன்று, இது பிளஸ் ஒன்னு சொல்லுவோம், பிளஸ் ஒன். அப்ப பூஜ்ஜியத்திலிருந்து பிளஸ் ஒன்னுக்கு அதுல ஒட்சியேட்டேன் மாறி இருக்குது. ஆகவே இவ்வாறு அதுல ஒட்சியேற்ற எண் அதிகரிச்சதால் இதுக்கு சொல்றது ஒட்சியேற்றல், ஒட்சியேற்றம் சொல்லுவோம், ஒட்சியேற்றம், ஒட்சியேற்றம். சம்டைம் இப்படி ஒரு அணு இருக்குது, பீன ஒரு அணு 2 இலத்திரனை பெற்றுக்கொண்டு B2 மைனஸா மாறும், B2 மைனஸா மாறும். அப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இங்க பூஜ்ஜியத்துல இருக்கிற ஒட்சியேற்ற எண் எத்தனைக்கு மாறுது சொல்லுங்க. பூஜ்ஜியத்துல இருக்கிற ஒட்சியேற்ற எண் ஒரு சுயாதீனமாக இருக்கிற டைம் ஒட்சியேற்ற எண் பூஜ்ஜியம், ஒரு அணு அல்லது மூலகம் பூஜ்ஜியம். அப்ப இது -2 ஆக மாறுது. அப்ப இங்க ஒட்சியேற்ற எண் அதிகரிச்சு இருக்குதா குறைஞ்சிருக்குதா? ஒட்சியேற்ற எண், அதாவது ஒட்சியேற்ற எண் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க ஒட்சியேற்ற எண் குறைஞ்சிருக்குது பூஜ்ஜியத்துல இருந்து. அப்ப இவ்வாறு ஒட்சியேற்ற எண் குறைஞ்சா பிள்ளைகள், அந்த தாக்கத்துக்கு நாங்க சொல்ற பேர் தாழ்த்தல் தாக்கம், தாழ்த்தல் ரிடக்ஷன், தாழ்த்தல் தாக்கம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஒட்சியேற்றல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம். மேல ஒட்சியேற்றல் அதிகரிச்சால் ஒட்சியேற்றல் தாக்கம், இங்க ஒட்சியேற்றல் குறைமா இருந்தால் சொல்றது தாழ்த்தல் தாக்கம். அதே போல நாங்க படிப்போம் பிள்ளைகள், இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ், இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எல்லாம் பெனடிகிரின் கரைசல் அல்லது பீலிங்கின் கரைசலுக்கு சூடாக்குறத வெப்பப்படுத்தும் போது நிறமாற்றத்தை தரும். பெனடிகிரின் பீலிங்கின் கரைசல் சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பெனடிகிரின் பீலிங்கின் கரைசல் சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பெனடிகிரின் பீலிங்கின் கரைசல் சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற கெமிக்கல் செப்பு சல்பேட், செப்பு சல்பேட், செப்பு சல்பேட் கரைசல். செப்பு சல்பேட் கரைசல் நிலையில நீல நிறம், ப்ளூ கலர், உங்களுக்கு தெரியும், ப்ளூ, நீல நிறம், நீல நிறம். ஏன் நீல நிறம்னு சொன்னா பிள்ளைகள், செப்பு சல்பேட்ல 2+ அப்படின்னு ஒரு அயன் இருக்கு, சல்பேட்ல 2- ஒரு அயன் இருக்கு. அப்ப செப்பு 2+. இப்ப தாழ்த்து வெள்ளம் வந்தால், தாழ்த்து வெள்ளம் சொன்னா என்ன, தாழ்த்து வெள்ளம் சொன்னா என்ன பிள்ளைகள், தாழ்த்து வெள்ளம் சொன்னா உங்களுக்கு தெரியணும், இந்த ஒரு சர்க்கரைட்டு உரியாக்கள். அதே மாதிரி இரு சர்க்கரைட்டுகளும் தாழ்த்தும், ஒரே ஒருத்தரை தவிர, சுக்குரோசை தவிர ஏனைய எல்லாம் தாழ்த்தும். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, உதாரணமாக குளுக்கோஸ், குளுக்கோஸ் இப்ப இந்த இதை நாங்க சூடாக்கும் போது, தாழ்த்தும் வெள்ளங்களோட சூடாக்கும் போது என்ன செய்யும்னா, இந்த செப்பு சல்பேட்டு CO2O அப்படின்னு சொல்ற ஒரு சேர்வையா பாரு. அதாவது இந்த CO2ஓட ஒட்சியத்தை என்ன பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரைட், அதை நீங்க அந்த கேள்வியை செஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் சிம்பிளா இருக்கும், ரைட். CO2O சொன்னா CO2O. அப்ப இதுல ஒட்சியத்தை என்ன பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு CU2. உதாரணமா CU நான் X எடுக்கிறேன், இதுல ஒட்சியேட்டட் X. ஆக்சிஜனுக்கு சய 2. ஏன் சய 2ன்னா எப்பயும் ஆக்சிஜனுக்கு சய 2 இருக்கு, அதாவது மிக முக்கியமான கட்டமைப்பு சயவாக இருக்கும், ரைட், சயவாக இருக்கும். அப்ப இங்க Xல 2 பேர், அப்ப 2X சய 2 சமன், இவங்க 2 பேரையும் சேர்த்தா 0, இவங்க 2 பேரையும் சேர்த்தா 0. என்ன, இவர் ஒட்சியேட்டை உங்களுக்கு தெரியாது, பாப்போம், தாழ்த்தல ஒட்சியேட்டலான்னு பாப்போம். அப்ப 2X சய 2 சமன் 0. இந்த சய 2 சமனுக்கு அங்கால் போனா 2X சமன் என்ன, 2 சக 2. ஆகவே X சமன் 2 2ஆல பிரிச்சா சக 1, சக 1. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், செப்புட ஒட்சியேட்டன் சக 1ஆக இருக்குது. இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம், +2ல இருந்து +1க்கு வந்திருக்குது. அதாவது ஒட்சியேட்ட எண் அதிகரிச்சு இருக்குதா, ஒட்சியேட்ட எண் குறைஞ்சிருக்குதா?
அதாவது செப்புட ஒட்சியேட்ட எண் அதிகரிச்சு இருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லுவோம். செப்புட ஒட்சியேட்ட எண் அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா? இந்த குளுக்கோஸால செப்புட ஒட்சியேட்ட எண் அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா? அப்புறம் செப்புட ஒட்சியேட்ட எண் என்ன செஞ்சிருக்கு? குறைந்து காணப்படுது. அப்படி குறைந்து காணப்பட்டால் அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப இந்த செப்பு சல்பேட்ல செப்பு 2+ இலத்திரனை பெற்றிருக்கு, இலத்திரனை வாங்கியிருக்கு. ஆகவே இலத்திரனை வாங்கினால் இந்த தாக்கத்தை நாங்க சொல்றது தாழ்த்தல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தாழ்த்தல் தாக்கம். அப்ப பிள்ளைகள் செப்பு 2 Cu2O இதுல கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடும் சிவப்பு, ஒரு கடும் சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றும். அப்ப நீல நிறமாக இருக்கிற செப்பு சல்பேட் நீங்க தாழ்த்தும் வெள்ளத்தை வச்சு வெப்பப்படுத்தும் போது கடும் சிவப்பு நிற வீழ்படி வருமா இருந்தா அதுதான் தாழ்த்தும் வெள்ளம். ஆகவே இவ்வாறு தாழ்த்தக்கூடியவையாக ஒரு சர்க்கரைட் எல்லாம் என்ன செய்யும்? தாழ்த்தக்கூடியவையாக காணப்படும், தாழ்த்தக்கூடியவையாக காணப்படும் தாழ்த்தும் வெள்ளம். அப்ப பிள்ளைகள் ஒரு சர்க்கரைக்குரிய கூறுகள், ஒரு சர்க்கரைக்குரிய கூறுகள இயல்புகளை சொல்லுவாங்க. முதலாவது இது என்ன? பல் சர்க்கரைட்டுகளை அல்லது கார்போஹைட்ரேட்டின் ஆக்கக்கூறுகளாக காணப்படும். கார்போஹைட்ரேட்டுகள ஆக்கக்கூறாக காணப்படும். கார்போஹைட்ரேட் ஆக்கக்கூறு. அதுல குறியீடு CH2O எண்ணாம் அடுத்தா இருக்கும். அந்த எண் வந்து 3 நம்பர்ல இருந்து எண் வந்து 3 நம்பர்ல இருந்து 7 நம்பர்கள் இருக்கலாம். இவை இனிப்பு சுவையுடையவையாக, நீரில் கரையக்கூடியவையாக, பளிங்குகளாக மாற்றக்கூடியவையாக காணப்படும். யாவும் தாழ்த்தும் வெள்ளம். யாவும் தாழ்த்தும் வெள்ளம் சொன்னார். இவ்வாறு பெனடிகிரின் அல்லது பீலிங்கின் கரைசலுக்கு இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது செங்கட்டி சிவப்பு நிற, அதாவது கடும் சிவப்பு நிற வீழ்படிவு தோண்டுமா இருந்தா, செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோண்டுமாக இருந்தால் கட்டாயம் தாழ்த்தும். ஆகவே குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ், ரைபோஸ், ரிபியூலோஸ், எரித்ரோஸ் எல்லாரும் என்ன செய்யும்? தாழ்த்தக்கூடியவையாக இருக்கும். சொன்ன விஷயம் விளங்கிட்டோம்ல? இப்ப சொன்ன விஷயம் விளங்கிட்டோம்ல? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான் ஓகே போட்டு கொடுக்கும். அதாவது தாழ்த்தும் வெள்ளம் சொன்னா என்ன? அப்ப ஒரு சர்க்கரைட்டின் இயல்புகள் தொடர்பாக சொல்லியிருக்கிறேன். விலங்கினாக்கள் ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. விலங்கினாக்கள் ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சர்க்கரைட்டுக்குரிய விஷயங்கள் ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம் பிள்ளைகள், இத நாங்க பயோ கெமிஸ்ட்ரி தானே நாங்க படிக்கிறோம், உயிர் இரசாயம். அதோட தான் நாங்க இந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்களை நாங்க படிக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு குளுக்கோஸ் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த குளுக்கோஸும் அதே போல கலக்டோஸுக்கும் நாங்க ஒரு பொதுவான ஒரு பேர் சொல்லுவோம், ரைட்? இவங்க ரெண்டு பேரும் ரைட் அல்டோஸ் வகையை சேர்ந்தது. அல்டோஸ் வெள்ளங்கள் அல்டோஸ் வகையை சேர்ந்தது. அல்டோஸ் வகையை சேர்ந்தது. அதே போல ஃப்ரக்டோஸ் என்பது, ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்ற 6 கார்பன் வெள்ளம், ஹெக்ஸோஸ் வெள்ளம், ஹெக்ஸோஸ், இதெல்லாம் ஹெக்ஸோஸ். கீட்டோஸ் வகையை சேர்ந்தது. கீட்டோஸ் வகையை சேர்ந்ததாக. அப்ப அல்டோஸ்ன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லி தந்தவங்க. உதாரணமாக திண்ம நிலையில எடுப்போம் குளுக்கோஸ்ல கட்டமைப்பு, திண்ம நிலையில ரைட், திண்ம நிலையில எடுப்போம் 6 கார்பன். எத்தனை கார்பன்? 6 கார்பன். 1 2 3 4 5 6. சரியா பிள்ளை? 6 கார்பன். நம்பர் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. 6 கார்பன். அதே போல உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இங்க இப்படி டபுள் பாண்ட் OH, Hல முடியும், இப்படி Hல முடியும். அதான் இதுக்கு பேர் ஆல்டோஸ். இதுக்கு பேர் ஆல்டோஸ்னா என்னன்னா இப்படி Hல முடியும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கார்பன்ல 4 பிணைப்பு வரும். நபர் 1 இங்க 2 3 1 4, ரைட்? இந்த கார்பன் வேலை முடிச்சு. அப்ப இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் 2 பிணைப்பு வந்துட்டது. ஆகவே இங்கால பக்கமும் ஒரு பிணைப்பு வரும். இங்க இந்த கார்பன்ல 2 பிணைப்பு வந்துட்டது. ஆக இங்கால ஒரு பிணைப்பு வரும்.
இந்த கார்பன்லையும் 2 பிணைப்பு வந்துட்டு அங்காளையும் ஒரு பிணைப்பு. இந்த கார்பன்லையும் 2 பிணைப்பு வந்துட்டு அங்காளையும் இங்காளையும் என்ன செய்யும், பிணைப்பு வரக்கூடியத. இந்த 6வது கார்பனுக்கு நாங்க CH2OH அப்படின்னு முடிக்கிறோம். அப்படின்னு வைப்போமே, CH2OH CH2OH முடிக்கிறோம். CH2OH முடிக்கிறோம். சரியா பிள்ளை? CH2OH முடிக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்கால OH தான் கூடுதலா இருக்கும். OH 2வது இடத்துல மட்டும்தான் வித்தியாசம். H மிச்சதெல்லாம் OH இப்படி வரும். அப்ப இங்கால OH வந்தா இங்கால H, இங்க H வந்தா இங்கால OH, இங்க OH வந்தா H, OH வந்தா H. ரைட்? இவ்வாறான ஒரு கட்டமைப்பு. இதுதான் ஒரு குளுக்கோஸுட திண்ம நிலையில காணப்படுற கட்டமைப்பா இருக்கும். ஒரு குளுக்கோஸ் கட்டமைப்பு பாருங்க. அல்டோஸ் வகை அல்டோஸ் வகை, இது அல்டோஸ் வகைன்னு சொன்னா இந்த C++OH இப்படி முடியும். இது அல்டோஸ் வகை. ஆல்டிஹைட் கூட்டம் இருக்கிறதால அல்டோஸ் வகை. அப்ப இங்க 6 கார்பன், 2 4 6 கார்பன். ரைட்? முதலாவது கார்பன் இது, 2வது கார்பன்ல OH, 3வது கார்பன்ல HOH, 4வது கார்பன்ல OH, 5வது கார்பன்ல OH இவ்வாறான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். இவரை நீங்க நீர்ல கரைச்சா ஒரு வளைய கட்டமைப்பா மாறும். திண்ம நிலையில இவ்வாறான ஒரு கட்டமைப்பு சாலிட். இந்த குளுக்கோஸ் சாலிட் ஆயிருந்தா, இப்ப குளுக்கோஸ் சாலிட் திண்ம நிலையில இருந்தா, இப்ப கரைசல் நிலைக்கு மாற்றினா இவ்வாறு ஒரு வளைய கட்டமைப்பாக மாறும். அவனுக்கு ஒரு வளைய கட்டமைப்பு. இங்க CH2OH, கீழே H, இங்க H வந்தா இங்க H வந்தா இங்க H, அதாவது கீழே H வந்தா மேலே H, இங்க மேலே H வந்தா இங்க கீழே H, இங்க H கீழே வந்தா இங்க மேலே H. இது மாதிரி வரும். அதன் பிற்பாடு இங்கால பக்கம் ஒரு குளுக்கோஸ் கரைசல் நிலையில இங்கால எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்கால H. இதுதான் ஒரு குளுக்கோஸ் திண்ம நிலையில குளுக்கோஸ் கட்டமைப்பு, கரைசல் நிலையில குளுக்கோஸ் கட்டமைப்பு. சொன்ன திண்ம நிலையில குளுக்கோஸ் கட்டமைப்பு, கரைசல் நிலையில குளுக்கோஸ் கட்டமைப்பு. விளைந்தாங்களே? அப்ப திண்ம நிலையில கட்டமைப்பு உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் குளுக்கோஸ் அடையாளப்படுத்த தெரியும். பாருங்க, அல்டோசு வெள்ளம். அப்ப இங்க ஆல்டிஹைட்ல முடியுது. ரைட்? கார்பன் நம்பர் பண்ணும்போது அப்படித்தான் பண்றது. இந்த ஆக்சிஜன் இதுதானே, இந்த ஆக்சிஜன் தான் பாக்குறது. ஆக்சிஜன் இது வந்து கார்பன், ஒரு கார்பன், இது 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 கார்பன் 1, இது கார்பன் 2, இது கார்பன் 3, இந்த கார்பன் 4, இந்த கார்பன் 5, இந்த கார்பன் 6 கார்பன். அப்ப உங்களுக்கு தெரியணும், இதுதான் ஒரு குளுக்கோஸ் கரைசல் நிலையில வரைய தெரியுமா பிள்ளை? 10 செகண்ட்ல வரைய தெரியுமா? 10 செகண்ட்ல ஒரு குளுக்கோஸ் கரைசல் கட்டமைப்பு வரைய தெரியுமா? 10 செகண்ட்ல வரைய தெரிஞ்சாங்க பாவம். 10 செகண்ட்ல வரைய தெரியும் ஒரு குளுக்கோஸ் கட்டமைப்பு. ரைட்? இப்படி போடுங்க. ரைட்? குளுக்கோஸ், ஆக்சிஜன், CH2OH, H, அப்ப H மேல, OH கீழே, மேல OH, கீழே H, மேல H, கீழே OH, H, OH. தான் குளுக்கோஸ் கட்டம். சரியா பிள்ளைகள்? ஓகே, டாட்டா விளங்கிட்டுதா? ஒரு குளுக்கோஸ் கட்டமைப்பு விளங்கிட்டா? ஒரு குளுக்கோஸ் திண்ம நிலையிலான கட்டமைப்பு, கரைசல் நிலையிலான திண்ம நிலையிலான கட்டமைப்பு, ஒரு கரைசல் நிலையில குளுக்கோஸ் கட்டமைப்பு. ரைட்? ஓகே பிள்ளைகள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதே வகை மாதிரி தான் கலக்டோஸ். சின்ன வித்தியாசம் கொண்டு இருக்கு. அந்த OH Hல சின்ன வித்தியாசம். ஃப்ரக்டோஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் திண்ம நிலையில. ஃப்ரக்டோஸ் என்பது ஃப்ரூட், சொல்லி தந்த பழவெல்லம். ஃப்ரூட், பழவெல்லம். ஃப்ரக்டோஸ் என்பது பழவெல்லம்.
அப்ப ஃப்ரக்டோஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஃப்ரக்டோஸ் ரைட். ஃப்ரக்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரக்டோஸு சாரி திண்மம். உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 ரைட். 6 சரி 6. அவ மேல இருக்கிற சிக்கு பாத்தீங்கன்னா CH2OH முடியும். CH2OH பிள்ளைகள் ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி CH4 இது மீத்தேன், இது மீத்தேன். CH4 உங்களுக்கு தெரியும் இது மீத்தேன், இது சொன்னது மீத்தேன். மீத்தேன் மெத் மெத் மெத்ல இருந்து வந்ததுதான் மீத்தேன். மீத்தேன்னு சொல்லுவோம். மெத் மீத்தேன். அப்ப இதை நாங்க சிம்பிளா குறிச்சா CH4 குறிக்கிறோம். சம்டைம் இந்த C 1 2 3 H3 இங்கிட்டு பக்கத்துல OH இப்படி வந்துட்டுடா. OH வந்தா இப்படி OH வந்தா CH3OH நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த OH வந்தா சொன்னது அல்கஹால் வகை. OH வந்து அல்கஹால் வகை. அல்கஹால்னு சொன்னா ஒரு கார்பனுக்கு மெத், இதுக்கு ஓல்டு முடியும். ஓல்டு முடியும் மெத்தனால்னு சொல்லுவோம். மெத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தனால் மெத்தனால்னு சொல்லுவோம். மெத்தனால் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். இப்படி இருக்குது ஒரு கட்டமைப்பு சி. அப்ப ஒரு கார்பன் உங்களுக்கு தெரியும் 4 பிணைப்பு வரணும் ரைட். ஆகவே இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு வைப்போம். இது யாரா இருக்கும் சொல்லுங்க. இது யாரா இருக்கும்? யார கட்டமைப்பு? இது யார கட்டமைப்பு? இது மெத்தனால். அப்ப இது யார கட்டமைப்பு? அப்ப இதர கட்டமைப்பு என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இங்க 3 பேர் சேர்ந்திருக்கிறார். அப்ப CH3 ஒரு கார்பன்ல 2 பேர் சேர்ந்திருக்கிறார். CH2 CH3 CH2 OH ஓட சேர்ந்திருக்கிறார். CH3 CH2 OH. இதுல எத்தனால் எத்தனால் மதுசாரம். மதுசாரம். அப்ப அது மெதனால், இது எதனால். எப்படி அந்த பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த CH2 அப்படின்னா இப்படி எழுதுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நாங்க இந்த பாடம் மிக மிக இலவான ஒரு பாடம். நீங்க நினைக்கிற மாதிரி மிக மிக இலவான பாடம். CH2OH CH2OH. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்படி டபுள் பாண்ட் ஓண்டு வரும். இதை சொல்றது கீட்டோன். கீட்டோன் வகை ரைட். அதே மாதிரி இப்படி 4 பிணைப்புகள் வரும். ஏன் உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு கார்பன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 4 பிணைப்பு வந்துட்டது. ஆகவே வேற எங்கால வரையலாம் 4 4 அதுக்கப்புறம் CH2OH ரைட். அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் எப்படி வர போகுது OH என்ன OH OH OH. அப்ப இங்கால OH வந்தா இங்கால H. இது ஃப்ரக்டோஸுட திண்ம நிலையிலான கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸுட திண்ம நிலையிலான கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸுட திண்ம நிலையிலான கட்டமைப்பு. இத ஃப்ரக்டோஸு கரைசல் நிலைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா ரைட். கரைசல் நிலையில எடுத்தா வளைய வளைய கட்டமைப்பு. வேறு வளையம் பாருங்க. இதான் ஃப்ரக்டோஸுட வளைய கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸுட வளைய கட்டமைப்பு ரைட். ஃப்ரக்டோஸுட வளைய கட்டமைப்பு. அதுல பாத்தீங்கன்னா மேலால CH2OH இங்கால OH இங்கால H CH2OH இங்க OH H இங்க OH H ஆக இருக்கு. இப்படி ஒரு கட்டமைப்பாக இருக்கு. இதான் ஃப்ரக்டோஸ் ஒரு வளைய கட்டமைப்பாக இருக்கும். இது வளைய சொன்ன விஷயம் வளைய. ஒரு ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்புனா என்ன? வளைய யாருமே மருந்து அறிவாங்க. ஒரு ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்பு. ஒரு ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்பு ரைட். நான் சொல்லுவேன் அதுல இருந்து வளைய வலிக்கிறோம் பார்ப்போம். 3 2 1 யார் குயிக்கா வரையுது? ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்பு கரைசல். ஃப்ரக்டோஸ் கரைசல்
ஃப்ரக்டோஸ் கரைசல் வளைய கட்டமைப்பு. ரைட்டா? ஃப்ரக்டோஸ் வளைய கட்டமைப்பு கரைசல் என்ன இப்படி ஒரு ஐங்கோணி மாதிரி வரும். இன்னொரு விஷயம், ரைட்? ஓகே, வெரி குட். எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். ஒரு கார்பன்ல 4 பிணைப்பு, அதுதான் நான் இப்படி போறேன் 4, நீ 4 பிணைப்பு, மேல CH2OH, கீழே OH, கீழே OH வந்தா ரைட். அப்ப இங்கேயும் என்ன வருதுன்னா HOH, ஃப்ரக்டோஸ். இங்க OH வந்தா இங்க OH, இங்க H, இங்க CH2OH, மேல H. இதான் ஒரு ஃப்ரக்டோஸ்ல கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? இது ஃப்ரக்டோஸ்ல கட்டமைப்பு. ஃப்ரக்டோஸ் என்பது ஒரு கீட்டோஸ் வகையை சேர்ந்தது. கரைசல் நிலையிலே இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் வந்து கரைசல் நிலையில எப்படி இருக்குன்னா ஒரு வளைய கட்டமைப்பாக காணப்படும். ரைட்? இந்த ஒரு சர்க்கரைட் விளையிட்டா, இந்த ஒரு சர்க்கரைட் விஷயம் விளையிட்டா. ஒரு சர்க்கரைட்டுகள் இனிப்பு சுவையானது, நீரில் கரையக்கூடியவை, இனிப்பு சுவையானவை, நீரில் கரையக்கூடியவை, பளிங்குகளாக மாற்றக்கூடியவை, யாவும் தாழ்த்தும் வெல்லும். அந்த பெனடிகிரீன் அல்லது ஃபீலிங்கின் கரைசல் சொல்லி அந்த கரைசலுக்கு நீங்க வச்சு சூடாக்குற டைம்ல என்ன செய்யும்? செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படியும். ஒரு ஓடர் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும், நீல நிறமாக இருக்கும். நீல நிறமாக இருக்கும். நாங்க பரிசோதனை கடைசியா பார்ப்போம். அது பச்சை நிறமாக மாறும், பச்சை மஞ்சள் நிறமாக மாறும், மஞ்சள் செம்மஞ்சள் நிறமாக மாறும், செம்மஞ்சள் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு, செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றும். நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி வருமா இருந்தா அதெல்லாம் தாழ்த்தும் வெல்லம். ட்ரையோஸ், 3 கார்பன் ட்ரையோஸ் சொல்ற வெள்ளத்துக்கு கிளிசரால்டிஹைட். அதே மாதிரி 4 கார்பன் வெள்ளத்துக்கு எரித்ரோஸ், 5 கார்பன் வெள்ளத்துக்கு ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரிபுலோஸ். 6 கார்பன் வெள்ளத்துக்கு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். ஒரு சர்க்கரைட் ஓகே, ரைட்? ஒரு சர்க்கரைட் ஓகேனா MS மோனோசர்க்கரைட் டன் போட்டுக்கணும். ஒரு சர்க்கரைட் தொடர்பா ஃபுல் கிளியர், ரைட்? மோனோசர்க்கரைட் தொடர்பா ஃபுல் கிளியர், MS டன். நீ எந்த கேள்வியை கேட்டாலும் கட்டமைப்பை கேட்டாலும் வரைஞ்சி ஆற்ற ஒரு டேலண்ட்டுக்கு வரணும் நீங்க. சரியா? ஒரு சர்க்கரைட் தொடர்பான விஷயம் பார்ட் 1 கேள்வியில, MCQ கேள்வியில ஷுவரா வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க டைசர்க்கரைட் வரும். டைசர்க்கரைட், டைசர்க்கரைட் என்பது இரு சர்க்கரைட் அல்லது துவி சர்க்கரைட். அதாவது இதை நீங்க ஒரு சர்க்கரைட் எடுத்தா இன்னும் ஒரு சர்க்கரைட்டோட இணையும். அப்படி இணைந்து நல்லா ஞாபகத்துல ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். ஒரு நீர் மூலக்கூறு H2O வெளியேறும். அப்படி வெளியேறினால் இதுக்கு நாம சொல்றது இரு சர்க்கரைட்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதானே, இப்ப நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கிறீங்க, ரைட்? ஒரு குளுக்கோஸும் இன்னும் ஒரு குளுக்கோஸ் கட்டமைப்பும் சேர்ந்து, அதாவது ஒரு சர்க்கரைட் இன்னும் ஒரு சர்க்கரைட்டும் சேர்ந்து என்னத்தை உருவாக்குதுன்னு சொன்னா மோல்டோஸ், ஒரு வெள்ளத்தை உருவாக்கும் மோல்டோஸ். அதோட சேர்த்து என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நீர் மூலக்கூறு வெளியேறும். இவ்வாறு ஒரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய இன்னொரு சர்க்கரைட்டோட இணைகிற டைம்ல இரு சர்க்கரைட் உருவாக்கப்படும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, குளுக்கோஸ்ல கட்டமைப்பு வரையுமே, குளுக்கோஸ்ல கட்டமைப்பு இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. ஆனா இதுக்கு புறம் என்னடா படிக்கிற பிள்ளைகளுக்கு சிம்பிளா வரைய தெரியும். யாரும் பயப்படாம நான் வரைஞ்சு கொள்வாங்க, ரைட்? அவ்வளவு மட்டும் நான் பழகிக்க. CH2OH, இங்க H, மேல H, இங்க OH. அப்ப கீழே OH இருக்கிறதால HOH, அப்ப மேல H, கீழே OH, HOH. இது குளுக்கோஸ்ல கட்டமைப்பு. இது விளங்கிட்டா பிள்ளைங்க? இந்த குளுக்கோஸ்ல கட்டமைப்பு விளங்கிட்டா? இந்த குளுக்கோஸ்ல கட்டமைப்பு விளங்கிட்டா பிள்ளைங்க? கொஞ்சம் மீங்கால வரையிறேன்.
எப்படி இந்த இரு சர்க்கரைட் உருவாகுது தொடர்பான விஷயம். ரைட், இப்படி இருக்கு. வைப்போம் கொஞ்சம் சின்னதா வரைகிறேன். அப்பதான் ஓ CH2OH, ரைட், இங்க H, இங்க H, இங்க OH, இங்க OH, H, H, OH, மேல H, OH, ரைட். இந்த குளுக்கோஸ் ஆக இன்னும் ஒரு குளுக்கோஸோட சேருது, இன்னும் ஒரு குளுக்கோஸோட சேருது, இன்னும் ஒரு குளுக்கோஸ். அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம்? ஆக்சிஜன் CH2OH, H, H, OH, மேல OH, H, H, OH, H, OH, ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு குளுக்கோஸும் சேர்ந்து என்ன செய்யும் சொன்னா மோல்டோஸ் ஒரு சேர்வை உருவாக்குது. மோல்டோஸ் எப்படி வரும்போது இங்கேயும் குளுக்கோஸ்ல கொஞ்சம் சிந்தனாக இருந்த, ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா CH2OH, இங்க H, இங்க OH, இங்க OH, இங்க H, இங்க OH, H, இங்க OH, இங்க H, இங்க OH, ரைட்டா? திரும்ப இந்த ஆலயம் அதே கட்டமைப்பு தான், ரெண்டு ஜாயிண்ட் ஆகும், ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். அதனால ஒரு என்ன ரைட் பிளாக் ஏ போர் ரைட். பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்கால H, சாரி CH2OH, CH2OH, இங்க H, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா H, இங்க நான் போடுறேன் பிள்ளைகள் OH நான் இப்படி போடுறேன், HO ன்னு போடுறேன், HO இப்படி போடுறேன் OH. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல OH, கீழே H, H, OH, H, OH. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த ஒரு சக்கரைட், அதாவது இந்த ரெண்டு ஒரு சக்கரைட்டுகளும் இங்க என்ன செய்யறா இணைரட்டை ஒரு நீர் மூலக்கூறோட சேருது. அதாவது இந்த OH நான் இப்படி போடுறேன், OH, OH இப்படி போடுறேன், ரைட், OH இப்படி போடுறேன். இந்த நீர் மூலக்கூறு இங்க இருக்கிற ஐதரசனம் இங்க இருக்கிற OH சேருது. சேர்ந்து பிள்ளைகள் நீர் மூலக்கூறு H2O வெளியேறுது, நீர் மூலக்கூறு வெளியேறுது, சக நீர் மூலக்கூறு வெளியேறுது, சக H2O நீர் மூலக்கூறு வெளியேறுது. அப்ப பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு வழங்கணும் இங்க ஒரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய ஒரு OH-ம் அங்கால இன்னும் ஒரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய H-ம் என்ன செய்யுது இணைஞ்சு இங்க ஒரு என்ன செய்யுது ஒரு பிணைப்பு உருவாக்கும், பிணைப்பு உருவாக்கும். உதாரணமா இந்த ஆக்சிஜன் நடுவுல இருக்கு ஆக்சிஜன், ரைட். அப்ப இவர் என்ன செய்யற ஒரு பிணைப்பு உருவாக்க, இவர் ஒரு பிணைப்பு உருவாக்க. ஏன்னா ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு, ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரலாம், ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரலாம் சொல்லுங்க. ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரலாம்? ரெண்டு பிணைப்பு. அப்ப ஒரு பிணைப்பு இங்கால வருது, இங்கால வருது, இன்னொரு பிணைப்பு. ஆகவே அப்ப இந்த சேர்வை வந்து பாத்தீங்கன்னா மோல்டோஸ் ஆகிறோம். இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்ற பேர், இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்ற பேர் கிளைகோசைட்டிக் பிணைப்பு. கிளைகோசைட்டிக் பாண்ட், கிளைகோசைட்டிக் பிணைப்பு, கிளைகோசைட்டிக் பிணைப்பு. இந்த பிணைப்புக்கு சொல்றது கிளைகோசைட்டிக் பிணைப்பு, கிளைகோசைட்டிக் பிணைப்பு. அப்ப ஒரு குளுக்கோஸும் இன்னும் ஒரு குளுக்கோஸும் சேர்ந்தா மோல்டோஸ் உருவாகும், அதோடு சேர்த்து நீர் வெளியேறப்படும், நீர் வெளியேறப்படும். இதுவரை ஒரு குளுக்கோஸும் இன்னும் ஒரு குளுக்கோஸோட சேர்ந்து மோல்டோஸ் உருவாகுது. மோல்டோஸ் உருவாகும் போது நீர் மூலக்கூறு வெளியேறுது, H2O நீர் மூலக்கூறு வெளியேறுது. ஆகவே இங்க கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாக்கப்படுது. ஆகவே இதுதான் இரு சர்க்கரைட்டாக இருக்கும், இரு சர்க்கரைட்டாக இருக்கும். இது விளங்கிட்டு இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய OH, இங்க இருக்கிற OH, இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய இப்ப நாங்க OH எழுதுனா H, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நீர் வெளியேறும், H2O நீர் வெளியேறும். இது நீர் வெளியேறதால இந்த ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு தானே, இங்கால ஒரு பிணைப்பு இங்கால ஒரு பிணைப்பு இணைந்து கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாக்கும்.
விலகுனா ஓகேன்னு போட்டுக்கணும். அப்பதான் அடுத்த விஷயத்துக்கு போயிடும். ரைட், சொல்லுங்க பிள்ளை. அப்ப கிளைகோசைட்டிக் பிணைப்பை உருவாக்குது. அந்த கிளைகோசைட்டிக் பிணைப்பு தான் இந்த இரு சர்க்கரைட்டுகளாக மாறுது. அப்ப கிளைகோசைட்டிக் பிணைப்பானதான் இரு சர்க்கரைட் உருவாக்கப்படுது. கிளைகோசைட்டிக் பிணைப்பானதான் இரு சர்க்கரைட் உருவாக்கப்படுது. எனக்கு சொல்லிடுமா பிள்ளைகள், குளுக்கோஸும் திரும்ப மோல், அதாவது ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா, குளுக்கோஸும் சக ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா, ஃப்ரக்டோஸும் சேர்ந்து என்ன கட்டமைப்பு உருவாக்கும் சொல்லுங்க. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா என்ன கட்டமைப்பு உருவாக்கும்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா நீங்க சிக்னோக்ல படிச்சிருக்கீங்க, சுக்குரோசு அப்படிங்கிற இரு சர்க்கரை உருவாகும். சுக்குரோசும் சகநீரை உருவாகும். சுக்குரோசு சகநீர். அப்ப இந்த சுக்குரோஸ் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இதே மாதிரி ஒரு கிளைகோசைட்டிக் பிணைப்பால் பிணைக்கப்பட்டது. அப்ப குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா உங்களுக்கு என்ன உருவாக்கப்படும் சொன்னா சுக்குரோஸ் உருவாக்கப்படும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்குரோஸ் உருவாக்கப்படும். இந்த மாதிரி குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்குரோஸ் உருவாக்கப்படும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ் உருவாக்கப்படும். பார்ப்போம். உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிடம். எப்படி இந்த சுக்ரோஸ்ல கட்டமைப்பு மட்டும் வரைங்க பாப்போம். ஒரு சுக்ரோஸ்ல கட்டமைப்பு பார்ப்போம். ஒரு சுக்ரோஸ்ல கட்டமைப்பு வரைகிறார்கள் யாருவா? ஒரு நிமிஷம் டைம் தான். சுக்ரோஸ்ல கட்டமைப்பு வரைகிறார்கள். சுக்ரோஸ்ல கட்டமைப்பு வரைகிறார்கள். ஒரு சுக்ரோஸ்ல கட்டமைப்பு வரைகிறார்கள். வரைஞ்சால் ஓகேன்னு கொடுக்கணும். வரைஞ்சால் ஓகேன்னு கொடுக்கணும். சுக்ரோஸ்ல கட்டமைப்பு வரைஞ்சாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இதுதான் ஒரு குளுக்கோஸ், இதுதான் ஒரு குளுக்கோஸ், ரைட்? இதுதான் ஒரு குளுக்கோஸ். CH2OH HOH மேல OH கீழே H, திரும்ப கூடிய H, இங்க OH, அதே மாதிரி இங்கால பக்கம் H, இங்கால OH. இது குளுக்கோஸ். அப்ப ஃப்ரக்டோஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரக்டோஸ் என்பது CH2OH, அதே மாதிரி OH OH OH, மேல பாத்தீங்கன்னு சொன்னா OH இங்க OH இங்க H, இங்க CH2OH. இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய OH-உம் இன்னொரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய OH நாங்க இப்படி போடலாம் என்ன? இந்த OH இங்கால சேர்ற டைம்ல H இப்படி போடுவோம். HO. அப்ப OH இப்படி போடுவோம். OH. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் இருக்கிற H-உம் என்ன செய்யும்? இணைந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். H2O நீர் மூலக்கூறு வெளியேறும். அப்ப இந்த நீர் மூலக்கூறு வெளியேறதால இங்க ஒரு பிணைப்பு, இந்த பிணைப்பு சொல்லுது கிளைகோசைட்டிக் பிணைப்பு. கிளைகோசைட்டிக் பிணைப்பு. அப்ப இங்க ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுது. ஆகவே இங்க ஒரு பிணைப்பு உருவாக்கப்படுது. இந்த பிணைப்பை நாம சொல்லுவோம் என்ன? உங்களுக்கு தெரியணும், இந்த கிளைகோசைட்டிக் பிணைப்பு. அப்ப இந்த கிளைகோசைட்டிக் பிணைப்பாலதான் அவ ஒரு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து, ஃப்ரக்டோஸ்னா எப்படி வரும்? ஃப்ரக்டோஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா சுக்ரோஸ் சொன்ன ஒரு சால்ட்டான ஒரு வெள்ளத்தை உருவாகும். அப்ப குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சுக்ரோஸுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாகும். இந்த கட்டமைப்பு வரைஞ்சாங்க பாப்போம். இந்த கட்டமைப்பு நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னாங்க. கட்டமைப்பு எல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இல்லாட்டி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்படித்தான் வருது. இதான் கிளைகோசைட்டிக் பிணைப்பு. சிம்பிளா தெரியணும், அவ்வளவு கஷ்டம் இல்லை. குளுக்கோஸ்ல கட்டமைப்பு வரைஞ்சாச்சு, ஃப்ரக்டோஸ்ல கட்டமைப்பு வரைஞ்சாச்சு. இன்னும் ஒரு சர்க்கரைட்ல இருக்கக்கூடிய OH
அங்காலைக்கிற ஃப்ரெக்டோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எச்சும் சேர்ந்து நீர் வெளியேறுது. அந்த நீர் வெளியேறதால கிளைகோசைட்டிக் பிணைப்பு உருவாகுது. ஆகவே சுக்ரோஸ் உருவாகுது. அதே மாதிரி குளுக்கோஸும் கலக்டோஸ்னு சொல்ற அப்ப உங்களுக்கு தெரியணும் இரு சர்க்கரைட்டை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸோஸ் வெல்லம் 6 கார்பன் வெல்லம் தான் உருவாக்குது. அப்ப ஒரு குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்தா சொன்னா இலக்ட்ரோஸ் என்பது ஒரு பால் வெல்லமாக இருக்கும். மோல்டோஸ் என்பது தானிய வெல்லமாக இருக்கும். தானிய வெல்லம் அல்லது முளைக்கும் வித்துக்களை காணப்படுற வெல்லம் மோல்டோஸும். சுக்ரோஸ் சொன்னா உங்களுக்கு தெரியணும் சீனி வெல்லம். தாவரங்கள்ல உணவு கடத்தப்படுறது சுக்ரோஸ் வருது. இலக்ட்ரோஸ் என்பது பால் வெல்லம் லாக்டோஜன் லாக்டோஜன். அப்ப இலக்ட்ரோஸ் வெல்லம் பால் வெல்லமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதுல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மோல்டோசு அதே போல இலக்ட்ரோசு இரண்டு இரு சர்க்கரைட்டுகளும் தாழ்த்தும் வெல்லம். இந்த ரெண்டு பேரும் தாழ்த்தும் வெல்லம். ஆனால் சுக்ரோசு இங்கு தாழ்த்தாத வெல்லமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும் தாழ்த்தாத வெல்லம் சொன்னால் அப்ப உங்களுக்கு தெரியணும் அந்த பெனடிகிரின் அல்லது பீலிங்கின் கரைசலுக்கு சூடாக்குற டைம்ல அப்ப என்ன செய்யாது, அந்த செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி வராது. செப்பு சல்பேட்டாக இருக்கிற டைம்ல Cu+ ஆக வராது. இலத்திரனை வாங்க. அப்ப இலத்திரனை வாங்காததால அது தாழ்த்தாது. அப்ப சுக்ரோஸ் என்பது என்ன செய்யாது, தாழ்த்தாத வெல்லம். ஆனா மோல்டோஸ் அதே மாதிரி இலக்ட்ரோஸ் ரெண்டு பேரும் இரு சர்க்கரைட்டுகள்ல தாழ்த்தும் வெல்லம். சொன்ன விளைஞ்சவங்களே இரு சர்க்கரைட்டுகளை தாழ்த்தும். அப்ப இரு சர்க்கரைட்டுகளும் இனிக்கும், நீர்ல கரையும், பளிங்குகளாக மாத்தலாம். தாழ்த்தும் வெல்லம் சுக்ரோஸ் மாத்திரம் தவிர, சுக்ரோஸ் மாத்திரம் தாழ்த்தாத வெல்லம். ஏனைய இரு சர்க்கரைட்டுகள் எல்லாம் தாழ்த்தக்கூடிய வெல்லம். இப்ப சம்டைம் உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம், சில நொதிய தாக்கங்கள் மூலமாக இந்த தாக்கம் ரிவர்ஸ்ல எதிர் திசையில நடக்கலாம். நொதிய தாக்கங்கள் மூலமாக இப்ப உதாரணமாக மோல்டோஸ் நடுவே இப்ப மோல்டோஸ் என்ன செய்யும் சொன்னா நீர் பகுப்பு தாக்கம் சொன்ன நீர் பகுப்பு தாக்கம். இங்க ஞாபகம் ஒடுக்கல் தாக்கம். நீர் வெளியேறினா ஒடுக்கல் தாக்கம் இதெல்லாம் ஒடுக்கல் தாக்கம். நீர் வெளியேறுது. மோல்டோஸ் நீரோட சேர்றது நீர் பகுப்பு தாக்கம். நீர் பகுப்பு தாக்கத்துல சில நொதியங்கள் பங்கு கொள்ளும். அப்ப மோல்டோஸ் பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க 11ஆம் ஆண்டு படிச்சிருக்கிறீங்க. மோல்டோசுவ மோல்டேஸ் உடைக்கும். இப்படி வாராக்கள்லாம் நொதியம். மோல்டேஸ் உடைச்சு குளுக்கோஸு சக குளுக்கோஸாக மாற்றும். உங்களுக்கு தெரியும் சில நொதியங்கள் மூலமாக நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் என்ன செய்யுது, நடாத்தப்பட்டு திரும்ப இரு சர்க்கரை ஒரு சர்க்கரை தான் மாறும். அப்ப சுக்குரோசு சக நீர் சுக்குரேஸ் அப்ப நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு குளுக்கோசு சக ஃப்ரக்டோஸ் ஆகும். அதே போல இலக்ட்ரோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா சக நீரோட சேர்ந்து லக்டேஸ் சொல்ற நொதியத்தால குளுக்கோஸ் ஆகும். அதே மாதிரி கலக்டோஸ் ஆகும். இப்ப நான் போட்ட விஷயம் விளையுதுதான். அப்ப இரு சர்க்கரைட்டும் ஓகே, அதாவது இந்த தாக்கத்தை அப்படி திருப்பி போட்டா சரி. அப்ப டிஎஸ் டைசர்க்கரைட்டும் ஓகேனா அப்படி டிஎஸ் ஓகேன்னு போட்டு கொடுவோம். டைசர்க்கரைட் ஓகேனா ஓகேன்னு போட்டு கொடுவோம்.
ரைட். குளுக்கோஸும் சேர்ந்தா மோல்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ், குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்தா இலக்ட்ரோஸ். அப்ப இரு சர்க்கரைட்டின் குறியீடாக நாங்க எப்படி போடுவோம்? இரு சர்க்கரைட்டின் குறியீடாக C12H22O11 இப்படி இரு சர்க்கரைட்டின் குறியீடாக இருக்கும். இதுல சுக்ரோஸ் தாழ்த்த மாட்டார், மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. நாம பல் சர்க்கரைட்டு போவோம். பல் சர்க்கரைட்டு ஓகே போறதுக்கு விருப்பமானாக்கள் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. பல் சர்க்கரைட்டுக்கு போ. ரைட், பல் சர்க்கரைட்டு போ. சரியா பிள்ளைகள்? சின்ன தலைப்பு நீங்க நான் நினைக்கிறேன் டியூட்ட கையில வச்சு கொண்டுதான் படிச்சு கொண்டு இருக்கீங்க, அப்படித்தானே? டியூட்லயே முடியுங்க. ரைட், எக்ஸ்ட்ரா என்ன சரி தேவைன்னு சொன்னா நான் தருவேன். உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தாக்கங்கள்லாம் இல்ல, அந்த பரிசோதனைகள்லாம் இல்ல, அந்த பரிசோதனைகள் எல்லாம் தருவேன். ரைட், எல்லா தேவைகளை முடித்து போட்டு பரிசோதனைகளை பார்ப்போம். ரைட், பல் சர்க்கரைட்டுகள் உங்களுக்கு தெரியணும். பல் சர்க்கரைட்டுகள் சொன்னால் ஒரு சர்க்கரைட்டு பல பிணைப்பால், ஒரு சர்க்கரைட் இவ்வாறு கிளைகோசைட்டிக் பிணைப்பால், ரைட், கிளைகோசைட்டிக் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு என்ன செய்யும்? உருவாக்கப்படும். கிட்டத்தட்ட 100 தொடக்கம் 1000 வரையான பல ஒரு சர்க்கரைட்டுகள் இணைஞ்சு இப்படியான ஒரு பல் சர்க்கரைட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். 100 தொடக்கம் ஒரு சில 1000 வரையான ஒரு சர்க்கரைட்டுகள் இணைஞ்சு என்ன செய்யும்? இந்த பல் சர்க்கரைட்டுகளை உருவாக்கும். இந்த பல் சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும் வளமை போலதான் சில முக்கியமான இயல்பு. இனிக்காது, இனிப்பு சுவை இல்லை, இனிப்பு சுவை கிடையவே கிடையாது, நீரில் கரையவே கரையாது, நீரில் கரையாது, வீழ் படிவாக காணப்படும், நீர்ல கரையாது. அதே மாதிரி பளிங்குருவாக்க முடியாது, பளிங்குருவாக்க முடியாது. யாவும் தாழ்த்தாவே, தாழ்த்தவே தாழ்த்தாது. இலத்திரனை வாங்க, தாழ்த்தாத வெள்ளம் இலத்திரனை வாங்கி அந்த ஒட்சியேட்டையன் குறையாது. இலத்திரனை வாங்கி அந்த ஒட்சியேட்டையன் குறையாது. குறையாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப தாழ்த்தாது. ரைட், இலத்திரன் அதாவது ஒட்சியேட்டையன் குறையாது. அப்ப தாழ்த்தாது வெள்ளமாக இருக்கும். அப்ப இனிப்பு சுவை இல்ல, நீரில் கரையாது, பளிங்குருவாக்க முடியாது, தாழ்த்தாத வெள்ளம். இந்த பல் சர்க்கரைட்டுகளை பிள்ளைகள் நாங்க 2 விதமாக, 2 வகையில நாங்க வகைப்படுத்தலாம், 2 முறைகள்ல வகைப்படுத்தலாம், 2 முறைகள்ல வகைப்படுத்தலாம். ஒன்று அதுல தொழில் ரீதியா, தொழில் என்ன தொழிலை ஆற்றுது தொழில் ரீதியாக. 2வது அதுல அமைப்பு ரீதியாக, அதுல வடிவம் ரீதியாக நாங்க 2 வகையாக இந்த பல் சர்க்கரைட்டுகளை பிரிக்கலாம். தொழில் ரீதியில பாக்குறத ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா சேமிப்பு பல் சர்க்கரைட்டுகளாக, சேமிப்பு பல் சர்க்கரைட். அடுத்தது கட்டமைப்பு பல் சர்க்கரைட், கட்டமைப்பு பல் சர்க்கரைட்னு சொல்லி நாங்க பிரிக்கலாம். கட்டமைப்பு பல் சர்க்கரைட். அமைப்பு ரீதியில பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பாத்தீங்கன்னா நேர்கோட்டு வடிவத்துல காணப்படுறது. 2வது கிளை கொண்ட வடிவத்துல காணப்படும். நேர்கோட்டு வடிவில் இருக்கிறது. அடுத்தது கிளை கொண்ட வடிவுல காணப்படும். நேர்கோட்டு வடிவம், கிளை கொண்ட வடிவம். அப்ப சேமிப்பு பல் சர்க்கரைட்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சேமிக்கிறது. அப்ப தாவரங்கள்ல
அதே போல சில குளோரோஃபைட்டாக்கள், குளோரோஃபைட்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அல்கான்னு கொஞ்சம் நீங்க அல்கா, அல்காக்கள்ல ரொடோஃபைட்டா, பியோஃபைட்டா, ரைட், என்ன, அதாவது கபில அல்கா, பொற்கபில அல்கா, ரொடோஃபைட்டா, சிவப்பல்கா, அப்படி அதுல மட்டும் குளோரோஃபைட்டா. குளோரோஃபைட்டான்னு சொன்னா பச்சை அல்கா, அத கிளமிடோமோனசு. அதே மாதிரி தயட்டம், தயட்டம் நாங்க 3வது பாடத்துல அழகா படிப்போம். அதே மாதிரி இன்னும் உள்வா, உள்வா கடற்சலாது கீரைன்னு சொல்லுவாங்க. உள்வா பயந்திரக்கூடாத அந்த பேரெல்லாம் கேட்டு படிப்போம். கடற்சலாது கீரை உள்வான்னு சொல்லுவோம். இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த குளோரோபைட்டாக்கள் சேமிப்புணவா மாப்பொருள் காணப்படும். மாப்பொருள் அப்ப சேமிப்பு பல் சர்க்கரை தாவரங்கள்ல அதே மாதிரி ரைட் குளோரோபைட்டாக்கள் சேமிப்புணவாக மாப்பொருள் காணப்படும். விலங்குகள பங்கசுகள ரைட் சேமிப்புணவாக கிளைகோஜன் காணப்படும். தெரியும் விலங்குகள அதே மாதிரி பங்கசுகள சேமிப்புணவாக கிளைகோஜன் காணப்படும். இப்ப மனிதன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஈரல்ல, தசைகள்ல கிளைகோஜன் சேமிப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் குளுக்கோசு பல சேர்ந்து கிளைகோஜனாக சேமிக்கப்படும். அப்ப குளுக்கோசு கிளைகோஜனாக சேமிக்கப்படும். அதே மாதிரி மாப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல மாப்பொருள் வடிவில் சேமிக்கப்படும். குளுக்கோசு பல சேர்ந்து மாப்பொருள் வடிவில் தாவரங்கள்லையும் குளோரோபைட்டாக்களையும் சேமிக்கப்படும். விலங்குகளையும் பங்கசுகளையும் மிக முக்கியமா ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். விலங்குகளையும் பங்கசுகளையும் சேமிப்புணவாக கிளைகோஜன் காணப்படும். அடுத்து கட்டமைப்பு பல்பகுதி என்று சொன்னா கட்டமைப்பை உருவாக்குற, அதாவது உதாரணமாக கலைச்சுவர், தாவரங்களோட கலைச்சுவரை உருவாக்குற செலிலோசு, செலிலோசு, செலிலோசு. அதே மாதிரி அரை செலிலோஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே ஒரு சொல்லி தந்த அரை, அரைன்னு சொன்னா லத்தீன்ல ஹெமி, ஹெமி செலிலோஸ் அல்லது அரை செலிலோஸ், அரை செலிலோஸ், அரை செலிலோஸ். அதே மாதிரி பெக்டின், பெக்டின், பெக்டின் அப்படின்னு சொல்ற இவை எல்லாம் கட்டமைப்பு பல் சர்க்கரைட்டுகளாக செலிலோஸ், அரை செலிலோஸ், பெக்டின், செலிலோஸ், அரை செலிலோஸ், பெக்டின் எல்லாம் கட்டமைப்பு பல் சர்க்கரைட்டுகளாக. இது ஓகே, கிளியரா? தொழில் ரீதியாக பல் சர்க்கரைட்டுகளை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று சேமிப்பு பல் சர்க்கரை, கட்டமைப்பு பல் சர்க்கரை. சேமிப்பு பல் சர்க்கரை என்பது மாப்பொருள் தாவரங்கள குளோரோபைட்டாக்கள சேமிப்படும். கிளைகோஜன் விலங்குகளினதும் பங்கசுகளினதும் சேமிப்புணவா. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு சில கூற்றுகள் கேட்பாங்க. கூற்றுகள் உதாரணமா விலங்குகளில் மாத்திரம் கிளைகோஜன் சேமிப்புணவாக காணப்படும். சரியா பிள்ளையா? விலங்குகளில் மாத்திரம் சேமிப்புணவாக கிளைகோஜன் காணப்படும். அல்லது தாவரங்களில் மாத்திரம் மாப்பொருள், மாப்பொருள் சேமிப்புணவாக காணப்படும். மாத்திரம் வந்த என தாவரங்களையும் குளோரோபைட்டாக்களையும் சேமிப்புணவும் விலங்குகளினதும் பங்கசுகளினதும் சேமிப்புணவும் கிளைகோஜனாக இருக்கும். கட்டமைப்பு பல் சர்க்கரை சொன்னா தாவரங்கள கலைச்சுவரை உருவாக்குற பிரதான சேர்வை செலிலோஸ், செலிலோஸ், அரை செலிலோஸ், பெக்டின் போன்றவற்றை நாங்க என்ன செய்யலாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? மாப்பொருள் சொன்னா ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கிறவங்க ஸ்ட்ராச், இது சொல்லுவாங்க. ஸ்ட்ராச், ஸ்ட்ராச், ஸ்ட்ராச். மாப்பொருள்னா ஸ்ட்ராச் சொல்லுவாங்க. மாப்பொருள், மாப்பொருள் ஸ்ட்ராச். அப்ப ஒரு சர்க்கரைடு, இரு சர்க்கரைடு வெல்லம். பல் சர்க்கரைடுகள் வெல்லம் இல்ல, வெல்லம் இல்ல, வெல்லம்னு சொல்றது இல்ல. சீனி அந்த வெல்லம்னு சொல்றது இல்ல. பல் சர்க்கரைடுகள் வந்து வெல்லம் இல்ல. அதுல ஒரு கூறு மாப்பொருள் ஸ்ட்ராச்னு சொல்லுவோம். ஸ்ட்ராச்ல 2 வகை இருக்கு பிள்ளைங்க. அதாவது ஸ்ட்ராச்ல 2 வகை. அதாவது பலமையா நீங்க ஓலவல்ல படிச்சிருப்பீங்க. மாப்பொருளுக்கு 3 பேர் அமிலோஸ்னு படிச்சிருப்பீங்க. அமிலோஸ், ரைட், அமிலோஸ்னு படிச்சிருப்பீங்க. தெரியுமா? அப்படி தெரிஞ்சாங்க. மாப்பொருளுக்கு 3 பேர் அமிலோஸ், அமிலோஸ்னு சொல்லுவோம். மாப்பொருளுக்கு 3 பேர் ரைட் அமிலோஸ்னு சொல்லுவோம். தெரிஞ்சாங்க? மாப்பொருளுக்கு
அப்ப மாப்பொருள்ல ரெண்டு வகை இருக்கு, தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ச்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று அமைலோஸ். அமைலோஸ் அமைலோஸ் என்ன, வாய்க்குழியில அமைலோஸுக்கு நாங்க சொல்ற பேர் டயலின். டயலின்னு சொல்லுவோம். வாய்க்குழியில அமைலோஸுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம் டயலின். இந்த டயலின் என்ன செய்யுமாம்லே, இதான் மாப்பொருள்டா, இதான் மாப்பொருள். இதான் மாப்பொருள் சொன்னா பல சர்க்கரைகள் ஒரு சர்க்கரைகள் சேர்ந்தாலே. இந்த அமைலோஸ் டயலின் என்ன செய்யுமா பிள்ளைகள், இந்த மோல் அதாவது இந்த பல் சர்க்கரைக்கான மாப்பொருள ஒன்று விட்டு ஒன்று சோடி சோடியா உடைக்கும். சோடி சோடியா ஏன் சோடி சோடியா உடைக்குதுண்டா, இவங்க 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 இரு சர்க்கரைட்டா மாறுவாங்க. அப்பதான் மோல் அதாவது பல் சர்க்கரை மோல்டோஸ்வா மாப்பொருள் மோல்டோஸோடி. அப்ப மாப்பொருள் கொண்ட உணவை மோல்டோஸா உடைக்கிறது யாருன்னு சொன்னா இந்த அமைலோஸ் டயலின். வாய்க்குழியில் இருக்கக்கூடிய டயலின் உடைக்கும். அதன் பிற்பாடு சதையால சுரக்கப்படுகின்ற அந்த சதைச்சார்லையும் இந்த அமைலோசு டயலின் காணப்படும். ஆகவே பிள்ளைகள் பல் சர்க்கரைகளை உடைக்கிறதுக்கு இந்த என்ன மோல்டோஸா மாத்துறதுக்கு இந்த அமைலோஸ் உதவுது. அப்ப மாப்பொருள் உருவாக அமைலோஸ், ரைட்? அமைலோஸ் என்ன டயலின் அமைலோஸ்னு சொன்னா அமிலேஸ். அமிலேஸ் இந்த நொதிய தலைமுடையில அமிலேஸ் நொதிய தலைமுடையுது. இப்ப நான் சொல்றது மாப்பொருள் அமைலோஸ். அதே மாதிரி மாப்பொருள் இன்னும் கொண்டு இருக்குது அமைலோ பெக்டின். அமைலோ பெக்டின் சொல்லுவோம். அமைலோ பெக்டின், அமைலோ பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் யாரு இந்த ஸ்டார்ச் மாப்பொருள் உருவாங்க அமைலோ பெக்டின். அப்ப அமைலோஸ் அமைலோ பெக்டின். அப்ப உங்களுக்கு தெரியும் சேமிப்புணவாகண்டா மாப்பொருளும், சேமிப்புணவாகண்டா மாப்பொருள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கட்டமைப்பு வித்தியாசம். கட்டமைப்பு வித்தியாசம். அமைலோஸ் எடுத்தீங்கன்னா அவரோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, ரைட்? இப்படி நேர்கோட்டு, ரைட்? இப்படி நேர்கோட்டு கட்டமைப்பா இருக்கும். நேர்கோட்டு நீண்ட கட்டமைப்பா இருக்கும். ஆனா அமைலோ பெக்டின் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும், ரைட்? அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இப்படி கிளை கொண்டதாக, ரைட்? இப்படி என்ன செய்யும், இப்படி கிளை கொண்டதாக இருக்கும். இப்படி கிளைத்ததாக இப்படி கிளை கொண்ட கட்டமைப்பாக இருக்கும், கிளை கிளையாக இருக்கும். இதுக்கு சொல்ற பேர் வந்து அமைலோஸ், இதுக்கு அமைலோ பெக்டின். அப்ப பிள்ளைகள் அவ தொழில் சேமிப்பு ரீதியாக தாவரங்களையும் குளோரோபைட்டாக்களையும் சேமிப்பிடவும் அமைலோஸ், விலங்குகளினதும் பங்கசுகளினதும் சேமிப்பிடவும் கிளைகோல். கட்டமைப்பு பல் சர்க்கரை செலிலோஸ், அரை செலிலோஸ் பெக்டின். இது ஒரு வகை, இது ஒரு வகை தொழில் ரீதியாக. இரண்டாவது அமைப்பு ரீதியாக அதுல ரெண்டு வகை. ஒன்று நேர்கோட்டு கட்டமைப்பு, நேர்கோட்டு. அடுத்தது கிளை கிளை கொண்ட கட்டமைப்பு, கிளை கொண்ட நேர்கோட்டு கிளை கொண்ட கட்டமைப்பு, நேர்கோட்டு கிளை கொண்ட கட்டமைப்பு. அப்ப நேர்கோட்டு கட்டமைப்புன்னு சொன்னா அதாவது நேரா இப்படி ஒரு சர்க்கரைகள் கிளைகோசைட்டிக் பிணைப்பால பிணைக்கப்பட்டு இப்படி நேரா இருக்கு. இது சொல்லுது நேர்கோட்டு கட்டமைப்பு. இப்படி வருது பல 100 தொடக்கம் 1000 வரையான எண்ணிக்கையான ஒரு சர்க்கரைகள் சேரும். அப்ப நேர்கோட்டு சர்க்கரை உங்களுக்கு தெரியும் செலிலோஸ், உதாரணமாக செலிலோஸ். அதே மாதிரி அமைலோஸ், அமைலோஸும் எடுப்போம். செலிலோஸ் அமைலோஸ் எடுப்போம். நேர்கோட்டு கட்டமைப்பாக செல்லுலோஸ் அமைலோஸ். கிளை கொண்ட கிளைத்ததாக கிளை கொண்ட கட்டமைப்பாக கிளைகோஜன், கிளைகோஜன் கிளை கொண்ட கட்டமைப்பாக கிளைகோஜன். அதே மாதிரி அமைலோ பெக்டின், அமைலோ பெக்டின், அமைலோ பெக்டின். அதே போல ரைட் அரை செலிலோஸ், அரை செலிலோஸும் அங்க என்ன செய்யும், அரை செலிலோஸும் உங்களுக்கு கிளை கொண்ட கட்டமைப்பாக இருக்கும். கிளை கொண்ட கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள்? சரி, எனக்கு வேகமா சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு வேகமா சொல்லுங்க. செலிலோஸ் என்பது அந்த கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. செலிலோஸ் என்பது ஒரு நேர்கோட்டு கட்டமைப்பை கொண்டது, நேர்கோட்டு வடிவத்தை கொண்டது. ஒரு செலிலோஸ் என்பது ஒரு நேர்கோட்டு வடிவத்தை கொண்டது. சரியா பிள்ளையா? வேகமா சொல்லுங்க. சரி, அதே மாதிரி
அமைலோபெக்டின் என்பது ஒரு கிளை கொண்ட வடிவத்தை கொண்டது. அமைலோபெக்டின் என்பது ஒரு கிளை கொண்ட வடிவத்தை கொண்டது. கிளை கொண்ட வடிவத்தை கொண்டது. இப்ப உதாரணமா பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கும் ஒரு படத்தை காட்டும் பாருங்க. ரைட், இதான் நேர் கொண்ட கிளைத்த கட்டமைப்பை கொண்டதாக இருக்கும். பாருங்க பிள்ளைகள், இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இதான் பாருங்க பிள்ளைகள், அமைலோஸ் என்பது பாருங்க அப்படி நேர்கோட்டு. அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிளைகோசைட்டிக் பிணைப்பு. கிளைகோசைட்டிக் பிணைப்பு. சரியா பிள்ளைகள்? இப்படி நேரா இருந்தா இதை சொல்றது நேர்கோட்டு வடிவம். கிளைத்தது, கிளைத்ததுன்னா கிளை கிளையா இருக்கு பாருங்க, அமைலோபெக்டின். அமைலோபெக்டின் கிளைத்தது, அமைலோபெக்டின். அதே மாதிரி பாருங்க இன்னும் ஒரு கிளைகோஜனை பாருங்க. கிளைகோஜனை பாருங்க. கிளைகோஜனை பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், கிளைகோஜனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கிளைகோஜன கட்டமைப்பு பிள்ளைகள் இந்த பாருங்க, கிளைகோஜன கட்டமைப்பு பாருங்க எப்படி பாருங்க. கிளைகோஜன கட்டமைப்பு கிளைத்தது. அப்ப கிளை கொண்டது கிளைகோஜன் அமைலோஸ் பெக்டினாக இருக்கும். கிளை கொண்ட கட்டமைப்பாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? அப்ப கிளைத்ததுன்னா என்ன? கிளைகள் விட்டு காணப்படும் பாருங்க. நேர்கோடுண்டா நேராக, அதாவது கிளைகோசைட்டிக் பிணைப்பு பிணைப்பால பிணைக்கப்பட்டு அது நேரான ஒரு கட்டமைப்பா இருக்கும். கிளைத்ததுன்னு சொன்னா கிளைகள் விட்டு காணப்படக்கூடிய பல் சர்க்கரைகளா கிளை கிளையாக இருக்கும். கிளைத்து கிளைத்து காணப்பட்டு அதை நாங்க சொன்னது செலிலோசு, அதே மாதிரி அமைலோசுவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க பல் சர்க்கரைட்டுகளோட வகைகளை கொஞ்சம் பார்ப்போம். பல் சர்க்கரைட்டு வகை அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, முதலாவது பல் சர்க்கரைட்டாக உதாரணமாக உங்களுக்கு தெரியும் மாப்பொருள். மாப்பொருள் பல் சர்க்கரைட்ல நாங்க மிக முக்கியமாக மாப்பொருள். இந்த மாப்பொருளோட ஒரு சர்க்கரைட்டாக பாத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸ் காணப்படும். அநேகமான பல் சர்க்கரைட்டுகள்ல ஒரு சர்க்கரை குளுக்கோஸ். இந்த குளுக்கோசு ஒரு பகுதியம், இது மாப்பொருள் பல் பகுதியம் சொல்லுவோம். பாலிமர் பல் பகுதியம். அதாவது ஒரு குளுக்கோஸ் இப்படி பல சேர்ந்து உங்களுக்கு தெரியும் மாப்பொருள் என்பது என்ன, ரைட், ஒரு சேமிப்பு கட்டமைப்பாக இருக்கும். இப்படி பல சேர்ந்து இருக்கும். அப்ப குளுக்கோஸ் பல சேர்ந்து மாப்பொருள். அப்ப தாவரங்களினதும் குளோரோபைட்டாக்களினதும் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? சேமிப்பு ஆக்கணும். அப்ப தாவரங்களையும் குளோரோபைட்டாக்கள் சேமிப்புணவாக. அப்ப சக்தி மூலம் குளுக்கோஸ் பல சேர்ந்து மாப்பொருளாக சேமிக்கப்படுது. அப்ப தாவரங்களின் சேமிப்புணவு, தாவரங்களின் சேமிப்புணவு, தாவரங்களின் சேமிப்புணவு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளைகோஜன். கிளைகோஜன் கிளைகோஜன் இவர்ல ஆக்கக்கூறு ஒரு பகுதியம் வந்து குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ், ஓகே, இதுல ஆக்கக்கூறு குளுக்கோஸ். அப்ப கிளைகோஜன் என்ன செய்யும்? விலங்குகளினதும் அதே போல பங்கஸ்களினதும் சேமிப்புணவாக காணப்படும். சேமிப்புணவாக காணப்படும். விலங்குகளினதும் பங்கஸ்களினதும் சேமிப்புணவு இந்த குளுக்கோ, அதாவது கிளைகோஜன் ஒரு கிளை கொண்ட ஒரு பல் பகுதியம். இல்லை ஞாபகத்துல வைக்கணும் பிள்ளைங்க. ரைட், உண்மையா ஒரு சயின்ஸ் படிக்கிற புள்ள பாடங்களை தொடர்படுத்தும். பாடங்களை தொடர்படுத்தும். அப்ப எப்படி தொடர்படுத்தும்? கிளைகோஜன், ஓகே, இது தொழில் ரீதியாக சேமிப்பு பல் சர்க்கரை, கட்டமைப்பு ரீதியாக கிளைத்த பல் சர்க்கரை. ரைட். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா செலிலோஸ். செலிலோஸ் செலிலோஸ் ஒரு சர்க்கரைட்டும் குளுக்கோஸ் தான். அப்ப நாங்க பார்த்தோம் செலிலோஸ் வந்து கட்டமைப்பை உருவாக்குது. எந்த கட்டமைப்பு? தாவரங்கள்ட கலச்சுவரை உருவாக்குது. என்ன கலச்சுவர்? கலச்சுவர்னு கூறு, கலச்சுவரின் கூறு, கலச்சுவர்னு கூறு செலிலோஸ், கலச்சுவர்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெக்டின். நல்லா ஞாபகம், பெக்டின் பிள்ளைகள், இதுல ஒரு சிக்கல் உண்டு. பெக்டின், பெக்டின் நல்லா ஞாபகம். பெக்டின், இந்த பெக்டினை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா கலெக்டியூரோனிக் அமிலம்னு சொல்றேன். கலெக்டியூரோனிக் அமிலம் என்ன, ரைட்? இந்த பெக்டினை உருவாக்குறது கலெக்டியூரோனிக் அமிலம். கலெக்டியூரோனிக் அமிலம்.
எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம் சொல்றது யார உருவாக்குன்னு சொன்னா பெக்டினை உருவாக்கும். இந்த பெக்டின் வேலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா பெக்டின் ரைட் கவனிச்சு கொடுங்க. பெக்டின் வேலை என்னன்னு சொன்னா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவரங்கள்ல கலச்சுவர் இருக்கு. முதற் கலச்சுவர், துணை கலச்சுவர். முதற் கலச்சுவராக உங்களுக்கு தெரியும் இதான ஒரு தாவரம். நல்லா பார்த்து கொடுங்க. தாவரக்களம், இதான் ஒரு தாவரக்களம். நல்லா பாருங்க, இதான் தாவரக்களம். ரைட், நல்லா பாருங்க, இதான் தாவரம். சரியா பிள்ளைகள்? இது தாவரம், இது ஒரு தாவரக்களம், இது ஒரு தாவரக்களம், இது ஒரு தாவரக்களம், இது ஒரு தாவரக்களம், இது ஒரு தாவரக்களம். இப்படி தாவரக்களங்கள் இருக்கு. சரியா? தாவரக்களங்கள் இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த தாவர கலங்கள் ஞாபகத்துல வச்சு கொடுவோம். இந்த தாவர கலங்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். இந்த தாவர கலங்கள் அப்ப பெக்டின் சொல்ற சேர்வையால, அந்த பெக்டின் சொல்ற சேர்வையால என்னத்தை உருவாக்குன்னு சொன்னா பெக்டேட்னு சொல்ற ஒரு சேர்வை உருவாக்கும். அதாவது இந்த பெக்டின் சொல்ற இந்த பெக்டினுக்கு தானே பெக்டின் என்ன செய்யா பெக்ட்ரேட்டு அப்படின்னு சொல்ற ஒரு சேர்வை உருவாக்கும். பெக்டின் பெக்ட்ரேட்னு சொல்ற சேர்வை உருவாக்கும். இந்த பெக்ட்ரேட் என்ன செய்யுமா பிள்ளைகள் மெக்னீசியத்தோடையும் கல்சியத்தோடையும் சேர்ந்து மெக்னீசியம் பெக்ட்ரேட், கல்சியம் பெக்ட்ரேட்னு சொல்ற சேர்வைகளை உருவாக்கும். மெக்னீசியம் பெக்ட்ரேட், கல்சியம் பெக்ட்ரேட்னு சொல்ற சேர்வைகளை உருவாக்கும். அந்த மெக்னீசியம் பெக்டேட், கல்சியம் பெக்டேட் என்ன செய்யா இந்த கலங்களுக்கு இடையில ஒரு கம் மாதிரி, ஜெலி மாதிரியான ஒரு திரவமாக, ஒரு குறை திண்மமாக காணப்படும். ஜெலி மாதிரி, ரைட், ஒரு கம் மாதிரியான ஒட்டும் தன்மையான ஒரு பதார்த்தமாக காணப்படும். இந்த மெக்னீசியம் பெக்டேட், கல்சியம் பெக்டேட். அந்த மெக்னீசியம் பெக்டேட், கல்சியம் பெக்டேட் என்ன செய்யணும் சொன்னா அது இவ்வாறு கலச்சுவதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வாறு பாத்தீங்கன்னு சொன்னா நடுமண் தட்டுன்னு சொல்றேன். நடுமண் தட்டு, நடுமண் தட்டை உருவாக்கும். நடுமண் தட்டு களங்களை இணைக்கிறதுல உதவும். ஒரு களத்தை இன்னொரு களத்தோட இணைக்கிறதுல உதவும். அப்ப உங்களுக்கு தெரியணும், ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு பல் சர்க்கரைட்டான மெக்னீசியம் கல்சியம் பெக்டேட் கொண்ட சேர்வைகளை உருவாக்குது. இந்த பெக்டேட்டை உருவாக்குறது யாருன்னு சொன்னா பெக்டினாக இருக்கும். இந்த பெக்டின் ஆக்கக்கூறு ஒரு பகுதியம் எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலமாக இருக்கும். சொன்ன விளைஞ்சா சொன்ன விஷயம் விளையிட்டா டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. இப்ப நான் சொன்ன விஷயம் விளையுதுதா? அதாவது போடுங்க பிள்ளை டைப்பிங்ல. அதாவது தாவர கலங்கள்ல இவ்வாறு கலச்சுவர் இருக்குது. முதன்மை கலச்சுவர், துணை கலச்சுவர் இருக்குது. அந்த கலச்சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், முதன்மை கலச்சுவர்ல இவ்வாறு பெக்டின் எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம்னு சொல்ற ஒரு பகுதியங்கள் பல சேர்ந்து, எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம்னு சொல்ற ஒரு பகுதியை பல சேர்ந்து பெக்டினை உருவாக்கும். இந்த பெக்டின் பெக்ட்ரேட்னு ஒரு சேர்வை உருவாகும். அந்த பெக்ட்ரேட் கல்சியம் மெக்னீசியம் பெக்ட்ரேட்டுகளாக மாறும். அந்த கல்சியம் மெக்னீசியம் பெக்ட்ரேட்டுகள் இதுல ஒட்டும் தன்மையான ஒரு சேர்வையாக மாறுது. அந்த ஒட்டும் தன்மையான சேர்வை கலச்சுவர்களுக்கு இடையில நடுமண் தட்டை உருவாக்கி களங்களை ஒருங்கிணைக்கிறதுல, களங்களை ஒன்று சேர்க்கிறதுல உதவக்கூடியதாக இருக்கும். அப்ப பெக்டின் என்பது ரைட். அப்ப நடுமண் தட்டின் ஒரு கூறு, கலச்சுவரின் நடுமண் தட்டின் ஒரு கூறு, கலச்சுவர்ல நடுமென் தட்டின் ஒரு கூறாக இருக்கும். சரியா விளங்குதா? இந்த பெக்டின் ஒரு விஷயம் விளங்கிடாமலே நாங்க கட்டமைப்புல படிப்போம். நாங்க கலச்சுவர் தொடர்பான கட்டமைப்புகளை படிப்போம். கலச்சுவர்னா என்ன, அங்க இந்த பெக்ட்ரேட் போன்ற விஷயங்கள்லாம் படிப்போம். கல்சியம் மெக்னீசியம் பெக்ட்ரேட்டுகள் களங்களுக்கு இடையில என்ன, கலச்சுவர்களுக்கு இடையில நடுமண் தட்டை உருவாக்கும். ஒட்டும் தன்மையான ஒரு நடுமண் தட்டை உருவாக்கும். இதுதான் நாங்க ஒரு பல் சர்க்கரைன்னு சொல்லுவோம். பெக்டின் இதுல ஆக்கக்கூறாக எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம், எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம், எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம், எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம், எலக்ட்ரிக் யுரோனிக் அமிலம்னு சொல்ற ஒரு பகுதியை பல சேர்ந்து பெக்டினை உருவாக்கும். சரியா பிள்ளை? ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா இனோலின். இனோலின், இனோலின் இங்கிலீஷ் சொல்லுவாங்க இனோலின்.
இனூலின் ஒரு பகுதியா, இனூலின் சொல்ற ஒரு பல் சர்க்கரை இருக்கு, ரைட்? இந்த இனூலின் ஒரு பகுதியமாக ஃப்ரக்டோஸ் சொல்லுவாங்க. ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ் இனூலின் ஒரு பகுதியம் ஃப்ரக்டோஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டேலியா தண்டு முகில்கள்ல கிழங்கு மாதிரி இருக்கும். டேலியா, டேலியா தண்டு முகில்கள்ல, முகில்னு சொன்னாலும் தெரியும், உருளைக்கிழங்கு மாதிரி முகில். உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா இதுல எப்படி ஒரு முளை அந்த மாதிரி, இதைத்தான் நாங்க தண்டு முகில்னு சொல்லுவோம். தண்டு முகில் நம்ம கேள்வி கேள்வி தண்டு முகில். அது மாதிரி டேலியா போன்ற தாவர தண்டு முகில்கள சேமிப்புணவாக அப்ப இனூலின் சொல்ற ஒரு பல் சர்க்கரை காணப்படும். அங்க சேமிக்கணும். அந்த இனூலின் ஒரு பகுதியமாக ஃப்ரக்டோஸ் காணப்படும். இனூலின் ஒரு பகுதியமாக ஃப்ரக்டோஸ் காணப்படும். சரியா பிள்ளை? சொன்ன விளைந்தா இனூலின். அடுத்தது அரை செலினோஸ், ஹெமிசெலினோஸ், அரை செலினோஸ். அப்ப அரை செலினோஸ் சொல்ற இந்த பல் சர்க்கரைட்ட உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்டோஸ் வெல்லமும் ஹெக்ஸோஸ் வெல்லமும். பெண்டோஸும் ஹெக்ஸோஸ் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். பெண்டோஸும் அதே மாதிரி ஹெக்ஸோஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பெண்டோசு ஹெக்ஸோசு. பெண்டோஸ் என்பது 5 கார்பன் வெல்லம், ஹெக்ஸோஸ் என்பது 6 கார்பன் வெல்லம் சேர்ந்து அரை செல்லுலோஸ் உருவாக்குது. இது தாவரங்களோட கலச்சுவர்ன ஒரு கூறு. தாவர கலச்சுவர்ன ஒரு கூறு. தாவர கலச்சுவர்ன ஒரு கூறாக காணப்படும். இதுல ஆக்கக்கூறாக பெண்டோசு ஹெக்ஸோசு காணப்படுது. 7வது மிக முக்கியமான ஒரு விஷயம் கைட்டின். கைட்டின், கைட்டின் சொல்ற ஒரு பல் சர்க்கரை. கைட்டின், கைட்டின் இங்கிலீஷ் அழுப்பி போடுவாங்க. கைட்டின், கைட்டின், கைட்டின் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் இங்க கைட்டின் என்ன கேஸ்னா, உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டுகள் பொதுவா CHO ஆகிய மூலங்களால் ஆனது. உங்களுக்கு தெரியும் CHO. ஆனா இந்த கைட்டின் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் நைதரசன் அப்படின்ற ஒரு மூலமும் அதுல இருக்கு. அப்ப நைதரசன் இருந்தால் பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சு கொடுப்போம், கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. NH2 அப்படி வந்தா இது சொல்றது அமைன் கூட்டம். அமைன், அமைன் கூட்டம்னு சொல்லுவோம். இப்படி C+ONH2 இப்படி வந்தா இதுக்கு சொல்றது ரைட், இதுக்கு சொல்றது அமைடு. அமைடுன்னு சொல்லுவோம். அமைடுன்னு சொல்லுவோம். அமைட், இது அமைன், இது அமைடுன்னு சொல்லுவோம். அமைட், அமைடுன்னு சொன்னா C+ONH2 அமைட். இது அமைன் கூட்டம். அமைன் கூட்டம் சொல்லுவோம். ரைட், மீன் கூட்டம்னு சொல்ல அமைன் கூட்டம். சரி, அப்ப பிள்ளைகள் இங்க இந்த அமைன் கூட்டம் சேருதான். அதாலதான் இதுல ஒரு சர்க்கரைக்காக குளுக்கோசமைன் காணப்படுது. குளுக்கோசமைன், குளுக்கோசமைன் காணப்படுது ஒரு சர்க்கரை. இந்த குளுக்கோசமைன் காணப்படுது ஒரு சர்க்கரை. உங்களோட அதாவது A-level சிலபஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல இந்த கைட்டின் காணப்படுது. 5 இடங்கள் சொல்ற விஷயங்களை தெளிவாக கொடுக்கணும். 5 இடங்கள்ல இந்த கைட்டின் காணப்படுது. 5 இடங்கள்ல இந்த கைட்டின் காணப்படுது. அதுல மிக முக்கியமான ஒரு இடமாக கைட்டின் மிக முக்கியமான ஒரு இடமாக பிள்ளைகள் பூச்சிகள், அதாவது ஆத்திரப்போடாக்கள் புறவன் கூடு. ஆத்திரப்போடாக்கள் புறவன் கூடாக காணப்படும். ஆத்திரப்போடாக்கள் புறவன் கூடாக இந்த கைட்டின் காணப்படும். ஆத்திரப்போடாக்கள் புறவன் கூடு, பூச்சிகள புறவன் கூடு, புறவன் கூடாக காணப்படும் ஆத்திரப்போடா. அதே மாதிரி பங்கசுகள கலச்சுவர், பங்கசுகள கலச்சுவராக இந்த கைட்டின் காணப்படும். பங்கசுகள கலச்சுவராக கைட்டின் காணப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அனலீடா. அனலீடான்னு சொல்ற இந்த மண்புழு, லீச்சட்டுன்னு சொல்றதானே, அந்த மாதிரி ஒன்றிருக்கு டேக்வோம்ஸ், அதாவது சில அனலீடாக்கள். ரைட், கந்தல் புழுக்கள், கந்தல் புழுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த அனலீடாக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிலிர் முட்களாக காணப்படும். சிலிர் முட்களாக காணப்படும். இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடிய சிலிர் முட்களாக காணப்படும். அனலீடாக்கள்ல சிலிர் முட்களாக இந்த கைட்டின் காணப்படும். அதே மாதிரி மொலஸ்காக்கள்ல பல்லு, சாப்பிடறதுக்கான பல்லு மாதிரி, பல்லு மாதிரி வருகியாக காணப்படும். வருகி மொலஸ்காக்கள்ல வருகியாக காணப்படும். அதாவது தரைவால் ரைட், அதுல பாத்தீங்கன்னா வருகியாக காணப்படுது.
ரைட். அதே மாதிரி ஆர்த்ரோபோடாக்கள், ஏற்கனவே நாங்க புறவன்கூடு சொன்னோம். ஆர்த்ரோபோடாக்கள் வாதநாளி தொகுதி, ஒவ்வொரு சுவாச கட்டமைப்பதுல வாதநாளி தொகுதியாக காணப்படுது. வாதநாளி தொகுதியாக காணப்படுது. கைட்டின் குழாய்களால் ஆன வாதநாளி தொகுதி காணப்படுது. ஆர்த்ரோபோடாக்கள் வாதநாளி தொகுதி. அதே மாதிரி மொலஸ்காக்கள் வருகி காணப்படுது. அதே மாதிரி அனலிடாக்கள் சிலிர் முட்களாக காணப்படுது. பங்கஸ்கள் கலச்சுவராக காணப்படுது. ஆர்த்ரோபோடாக்கள் புறவன் கூறுகளாக இந்த கைட்டின் காணப்படக்கூடியதாக இருக்குது. சொன்ன இவ்வளவும் இந்த பல் சக்கரைட்டுகள், அதுல ஆக்கக்கூறுகள், அதுல தொழில்கள் ஓகேன்னா இப்படி போட்டுக்கணும். ஓகேன்னு போட்டுக்கணும். ரைட். இப்ப நான் சில தொழில்களை சொல்ல போறேன். ரைட். அதுல பல் சக்கரைட்டு பேரை சொல்லணும் நீங்க. ரைட். முதலாவது கலைச்சுவர்ந்த நடுமண் தட்டின் ஒரு கூறு. நடுமண் தட்டின் ஒரு கூறு. கலைச்சுவர்ந்த நடுமண் தட்டின் ஒரு கூறு. கலைச்சுவர்ந்த நடுமண் தட்டின் ஒரு கூறு. தாவரங்கள கலைச்சுவர்ந்த நடுமண் தட்டின் ஒரு கூறு. யாரு? பேக்டின். வெரி குட். பேக்டின். டேலியா தண்டு முகில்களின் சேமிப்புணவாக. டேலியா தண்டு முகில்களின் சேமிப்புணவாக. டேலியா தண்டு முகில்களின் சேமிப்புணவாக யாருமே? டேலியா தண்டு முகில்களின் சேமிப்புணவாக. ரைட். இனோலி. வெரி குட். அதே மாதிரி இந்த பூச்சிகள புறவன்கூடு, பங்கசுகள கலைச்சுவர், அனலிடாக்கள சிலிர் முட்கள், அதே மாதிரி மொலஸ்காக்கள வருகி, அதே மாதிரி ஆர்த்ரோபோடாக்கள வாதநாளி தொகுதி. ரைட். யாரு? இந்த கைட்டின். கைட்டின். அடுத்தது பிள்ளைகள் இந்த கலெக்ட்ரியூரோனிக் அமிலம். கலெக்ட்ரியூரோனிக் அமிலம் சொல்ற ஒரு பகுதியத்தால உருவாக்கப்பட்ட பல் சர்க்கரை கலெக்ட்ரியூரோனிக் அமிலத்தின் ஒரு சர்க்கரைட்டால உருவாக்கப்பட்ட பல் சர்க்கரை தாவரங்கள கலைச்சுவர்ந்த பிரதான கூறு. தாவரங்கள கலைச்சுவர்ந்த பிரதான கூறு. தாவரங்கள கலைச்சுவர்ந்த பிரதான கூறு எதுவுமே? தாவரங்கள கலைச்சுவர்ந்த பிரதான கூறு. தாவர கலைச்சுவர்ந்த பிரதான கூறு செல்லுலோஸ். அடுத்தது ஹெமிசெல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், பேக்டின். ரைட். அதுகள் முக்கியமாக இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் தாவரங்களினதும் விலங்குகளினதும் சேமிப்புணவு. தாவரங்களினதும் விலங்குகளினதும் சேமிப்புணவாக காணப்படுறது. தாவரங்களினதும் விலங்குகளினதும் சேமிப்புணவாக காணப்படுறது. தாவரங்களினதும் விலங்கினதும் சேமிப்புணவாக காணப்படுறது. தாவரங்களினதும் விலங்கினதும் சேமிப்புணவாக காணப்படுறது. யாரு? கிளைகோஜன். கிளைகோஜன். சரி. தாவரங்கள் சாரி நான் என்ன சொன்னேன்? சாரிய விலங்கினதும் பங்கசுகளினதும் சேமிப்புணவு கிளைகோஜன். விலங்கினதும் பங்கசுகளினதும் சேமிப்புணவு கிளைகோஜன். தாவரங்களினதும் குளோரோபைட்டாக்களினதும் சேமிப்புணவு மாப்பொருள். தாவரங்களினதும் குளோரோபைட்டாக்களினதும் சேமிப்புணவு மாப்பொருளாக இருக்கும். அப்ப இவங்களோட குளுக்கோஸ் 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 இந்த பெக்டினுக்கு தான் கலெக்ட்ரியூரோனிக் அமிலம். இங்க பாருங்க, ரீ ரீ கலெக்ட்ரி ரீ பெக்டின். ரைட். கலெக்ட்ரியூரோனிக் அமிலம் பெக்டின். குளுக்கோசமைன் கைட்டினாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த மொத்தமாக கார்போஹைட்ரேட் இந்த தொழில்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சர்க்கரைட்டுகளை பொறுத்த வரைக்கும், ரைட், ஒரு சர்க்கரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் சக்தி மூலமாக காணப்படும். சக்தி மூலம். என்னதான் நீங்க மாப்பொருளை சாப்பிட்டாலும் அது மோல்டோஸா மாறும். மோல்டோஸ் திரும்ப உடஞ்சி குளுக்கோஸா மாறும். இதுதான் எங்களுக்கு சக்தியை தரும். ஆகவே சக்தி மூலமாக குளுக்கோஸ் காணப்படுது ஒரு சர்க்கரை. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ். இப்ப கூடுதலாக நோம்பு பிடிக்கிறார்கள், பேரிச்சம்பழங்களை சாப்பிடுவாங்க. ஃப்ரக்டோஸ் பல வெல்லம் ஃப்ரக்டோஸ். ஆகவே அதாவது முதல் சக்தி மூலமாக ஒரு சர்க்கரைட்டுகள், இரு சர்க்கரைட்டுகள், ஒரு சர்க்கரைட்டு காணப்படும். ஒரு சர்க்கரை. அதே மாதிரி இரு சர்க்கரைட்டை உருவாக்குறது, பல் சர்க்கரைட்டை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்கக்கூறாக ஒரு சர்க்கரைட்டு காணப்படுது. அப்ப ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரைட்ட கட்டுமான தொகுதிகளுக்கு இந்த ஒரு சர்க்கரைட் உதவக்கூடியதா. அதே மாதிரி நியூக்ளிக் அமிலத்தின் கூறுகள், நியூக்ளிக் அமிலத்தின் கூறுகளான உங்களுக்கு தெரியும் ரைபோ நியூக்ளியோடைட், டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டுகளை உருவாக்குறதுல, ரைட், ரிபியூலோஸ் விடுங்களேன்,
RNA DNA உருவாக்குறதுல ஒரு சர்க்கரேட்டுகள் பெண்டோஸ் வெள்ளங்கள் உதவக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு சர்க்கரேட்டுன்ற தொழில்கள். இரு சர்க்கரைட்டை பொறுத்த வரைக்கும் பால் வெள்ளமாக இலக்ட்ரோஸ், சீனி வெள்ளமாக சுக்ரோஸ், அதே மாதிரி தானிய வெள்ளம் முளைக்கும் வித்துக்கள வெள்ளமாக மோல்டோஸ் காணப்படுது. கரும்பு சாறுல சுக்ரோஸ் காணப்படுது. உணவு கடத்தப்படுறது சுக்ரோஸ் வடிவுல. இவ்வாறு இரு சர்க்கரேட்டுகள். பல் சர்க்கரேட்டுகள்ன்ற போது தாவரங்கள சேமிப்புணவோ அதே மாதிரி குளோரோபைட்டாக்கள சேமிப்புணவாக குளுக்கோச சக்தி முதலாக கொண்ட மாப்பொருளாக சேமிக்குது. குளுக்கோசு பல சேர்ந்து சக்தி முதலான குளுக்கோசு பல சேர்ந்து மாப்பொருள் வடிவுல சேமிக்குது. அப்ப சக்தி முதலான குளுக்கோசு பல சேர்ந்து மாப்பொருள் வடிவுல சேமிக்குது தாவரங்களையும் குளோரோபைட்டாக்கள். அதே மாதிரி விலங்குகளையும் பங்கசுகளையும் குளுக்கோசு சக்தி முதலாக துணிப்பட்டு கிளைகோஜனாக சேமிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேலியா தண்டு முகில்கள்ல ஃப்ரக்டோசு சக்தி முதலாக இனூலின சேமிக்குது. ரைட், மிக முக்கியமான பல் சர்க்கரை. அதே போல சேமிப்புணவு கட்டமைப்பு கூறுண்ட ரீதியில தாவரங்கள கலைச்சுவர்கள் பிரதான கூறாக செலிலோஸ் காணப்படுது. தாவரங்கள கலைச்சுவர்ந்த பிரதான கூறாக அரை செலிலோஸ், அதாவது இன்னும் ஒரு கூறாக அரை செலிலோஸ் காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பூச்சிகள ஆத்திரப்போடாக்கள புறவன்கூடு, பங்கஸ்கள கலைச்சுவர், அனலிடாக்கள சீர்முட்களாக, மொலஸ்காக்கள வருவியாக, அதே மாதிரி ஆத்திரப்போடாக்கள பாதநாளி தொகுதிகளாக கைட்டின் காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பாக்டீரியாக்கள் புறக்கரியோட்டா, பாக்டீரியாவுக்கு கலைச்சுவரைக்கு முடியும். பாக்டீரியாக்கு இருக்குது, புறக்கரியோட்டாக்கு இருக்குது, புரட்டிஸ்டாக்களுக்கு இருக்குது, அதே மாதிரி தாவரங்களுக்கு இருக்குது, பங்கசுகளுக்கு இருக்குது. ஆனா மனித விலங்குகளுக்கு மட்டும் இல்லை கலைச்சுவர். பாக்டீரியா புறக்கரியோட்டாக்கள் கலைச்சுவராக பெப்டிடோகிளைக்கன் காணப்படும். பெப்டிடோகிளைக்கன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் பெப்டிடோகிளைக்கனாக பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது புறக்கரியோட்டாக்கள் கலைச்சுவரம் உருவாக்கும். பெப்டிடோகிளைக்கனாக காணப்படுது. பாக்டீரியாக்கள் அதாவது புறக்கரியோட்டாக்கள் கலைச்சுவரம் உருவாக்குது. அதே மாதிரி ரைட் பங்கசுகள்ல கலைச்சுவர், அதே மாதிரி ஆத்திரப்போடாக்கள் புறவன்பூடாக, பனலீடாக்கள் சிலிர் முட்களாக, அதே மாதிரி முலஸ்காக்கள் வருகியாக, அதே மாதிரி ஆத்திரப்போடாக்கள் பாதநாளி தொகுதிகளாக இந்த கைட்டில் காணப்படுது. இவ்வளவு பிள்ளைகள் கார்போஹைட்ரேட் தொடர்பான விஷயம். அப்ப இன்றைய வகுப்புல நாங்க பூரணமாக கார்போஹைட்ரேட் இயல்புகள் CHO ஆகிய மூலங்களால் ஆனது, ஐதரசன் ஆக்சிஜனுக்குமான விகிதம் 2க்கு 1 காணப்படும். அதே மாதிரி எளிய கார்போஹைட்ரேட்டுகள் இனிக்கும், நீரில் கரையும், பளிங்களாக மாற்றலாம், தாழ்த்து வெல்லம். சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் இனிக்காது, நீரில் கரையாது, பளிங்களாக மாற்ற முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரைட்டுக்கு நாங்க ட்ரையோஸ்ல கிளிசரால்டிஹைட், அதே மாதிரி டெட்ரோஸ் 4 கார்பன் வெல்லம், டெட்ரோஸ் வந்து எரித்ரோசைன் என, அதே மாதிரி எரித்ரோஸ், அதே மாதிரி 5 கார்பன் வெல்லம் பெண்டோஸுக்கு ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ், ருபிஸ்கோன்னு சொல்ற 5 கார்பன் வெல்லம். 6 கார்பன் வெல்லத்துக்கு என்ன குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ் காணப்படுது. அதே போல யாவும் அது தாழ்த்தும்னு சொன்னேன். ஒரு சர்க்கரைட்டுகள OH கூட்டமும் அதே மாதிரி இன்னும் ஒரு சர்க்கரைட்டு H கூட்டமும் இணைஞ்சி நீர் மூலக்கூறு வெளியேறி ஒரு இரு சர்க்கரைட்டு மூலக்கூறு உருவாகும் கிளைகோசைட்டிக் பிணைப்பு. குளுக்கோஸும் சேர்ந்தா மோல்டோஸ், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ், குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்தா இலக்ட்ரோஸ். நீர் மூலக்கூறு வெளியேறுது. ரைட், நீர் மூலக்கூறு வெளியேறுது, இரு சர்க்கரைட்டுகளை உருவாக்குது. அதுல மோல்டோஸும் கலக்டோஸும் அதாவது இலக்ட்ரோஸும் தாழ்த்தும் வெல்லம், சுக்ரோஸும் தாழ்த்தாத வெல்லம். ரைட், தாழ்த்தாத வெல்லம் சொன்னா பெனடிகிரீன் பீலிங்கின் கரைசலுக்கு நிறமாற்றத்தை காட்டாது. நீல நிறமான பெனடிகிரீன் பீலிங்கின் கரைசல் செங்கட்டி சிவப்பு நிறத்தை காட்டாது. அது தாழ்த்தாத வெல்லம். தாழ்த்தும் வெல்லம்னு சொன்னா அது காட்டக்கூடியது.
அதே போல பல் சர்க்கரைட்டுகளாக உங்களுக்கு 2 வகையாக, ஒன்று சேமிப்பு, அது தொழில் ரீதியாக, இரண்டாவது அமைப்பு ரீதியாக. சேமிப்பு ரீதியாக பாத்தீங்க, தொழில் ரீதியாக சேமிப்பு பல் சர்க்கரை, அதாவது மாப்பொருள், கிளைகோஜன், அதே மாதிரி இனூலின் போன்றவற்றை சொல்லலாம். கட்டமைப்பு பல் சர்க்கரைகளாக ரைட். அதே போல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அதன் பிற்பாடு நாங்க படிக்கிற மிக முக்கியமான விஷயம் ரைட். இதுல ஆக்கக்கூறு ஒரு பகுதியங்கள் தொடர்பாக குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ், கலெக்டியூரோனிக் அமிலம் பெக்டினுக்கு, இனூலினுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெக்டோஸ், அதே மாதிரி அரை செலிலோஸுக்கு பாத்தீங்கன்னா பெண்டோஸ் ஹெக்ஸோஸ் போன்ற ஒரு பகுதியம், கைட்டினுக்கு குளுக்கோஸ் அமைன் நைடரசனை கொண்ட. இப்ப உதாரணமா ஒரு கேள்வியில வரலாம், ஒன் அசட்டைல் அல்லது நைடரசன் அசட்டைல் குளுக்கோஸ் அமைன் ஆக்கக்கூறாக இருக்குது அப்படின்னா, குளுக்கோஸ் அமைன் அமைன் வந்தா அது கட்டாயம் அது கைட்டினாகத்தான் இருக்கும். அப்ப குளுக்கோஸ் அமைன் என்ன ஆக்கக்கூறாக இருக்குது? ஆத்திரக்கூடாக்கள் புறவன்கூடு, பங்கசுகள கலச்சுவர், சிலிர் முட்கள் அனலிராக்கள் வருகி, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன ஆத்திரக்கூடாக்கள் நுரையீரல், அதாவது பாதநாளி தொகுதி போன்றவைகள் எல்லாம் நாங்க பார்ப்போம். சரியா அப்படி ஓகே கிளியரா? கார்போஹைட்ரேட் தொடர்பான விஷயங்களை ஃபுல்லா நாங்க முடிச்சிட்டோம். கார்போஹைட்ரேட் தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல லிப்பிட் தொடர்பான விஷயங்களை சிம்பிளா அழகா படிப்போம். கட்டமைப்பு எல்லாம் இருக்குது, அழகா வரைஞ்சி நாங்க படிச்சு கொள்வோம் பிள்ளைகள். ரைட் ஓகே, இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். நல்லா படிங்க பிள்ளைகள், இப்பே லோட் ஆக்காம படிச்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். பெரிய எஸ்ஏ கேள்விக்கு விளக்கம் எழுதுற மாதிரி என்ன செய்யுங்க, படிச்சு கொள்ளுங்க. ஆகவே உங்களுக்கு ஏனைய கேள்விகள் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட் ஓகே, மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்ளுங்க.